Hi friends, good morning, good afternoon and good evening to each and every ones. எல்லாருக்கும் இன்னொரு வாட்டி ஹாய் சொல்லிக்கிறேன். என்னோட சப்ஜெக்ட் இந்தியன் ஜியாகிரஃபி. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கான்செப்ட் இந்தியன் லொக்கேஷன். இந்த இந்தியன் ஜியாகிரஃபியில் இந்தியன் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜியாகிரஃபியோட அவுட்லைன் பார்த்துடலாம். ஜியாகிரஃபினா என்ன, ஜியாகிரஃபியோட ஃபாதர் யார். ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அதனோட வேர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அந்த ரூட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி படித்தா தான் அதனோட ஃப்ரூட்டை நம்ம ஃபுல்லாக டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஜியாகிரஃபின்னா என்ன, அதனுடைய ஃபாதர் யார். ஜியாகிரஃபியோட ஃபாதர் எரட்டோஸ்தீன்ஸ். இவர் கிரீக் ஸ்காலரு. இந்த வேர்ல்டுக்கு முதல்ல ஜியாகிரஃபின்ற வேர்டை காயின் பண்ணது யாருன்னு பார்த்தா எரட்டோஸ்தீன்ஸ் தான். அதனால தான் இவரை வேர்ல்டோட ஜியாகிரஃபி ஃபாதர்னு சொல்கிறாங்க. இதை கிரீக்கில் ஜியோகிராஃபிகான்னு சொல்லுவாங்க. ஜியாகிரஃபின்ற வேர்டை காமனாக இங்கிலீஷில் ஜியோகிராஃபின்னு சொல்லுவோம். பட் இன் கிரீக் லாங்குவேஜ் அதை ஜியோகிராஃபிகான்னு சொல்லுவாங்க. ஃபைன். ஸோ ஜியாகிரஃபி அதனோட ஃபாதர் எரட்டோஸ்தீன்ஸ் இஸ் அ கிரீக் ஸ்காலரு. ஜியாகிரஃபியை கிரீக்கில் ஜியோகிராஃபிகான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபினா என்ன, ஜியாகிரஃபினா வாட்டர் பாடிஸு, லேண்ட் மாஸு, கிளைமேட்டு, மான்சூனு, ரெயின்ஃபாலு, மவுண்டன் ரீஜன்ஸு, எல்லா ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன தான் ஜியாகிரஃபி தான் வருது. ஸோ ஜியாகிரஃபி இஸ் அ சயின்ஸ், ஆர்ட், எவ்ரி திங். ஜியாகிரஃபின்றது ஈஸி கஷ்டம் அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுருக்காங்க, படித்தா உங்களுக்கு ஃப்ளோவில் தானாக வந்துடும். ஃபைன். நெக்ஸ்ட்டு இந்தியன் லொக்கேஷன். அதில் இதுக்கு முன்னாடி இந்தியன் ஜியாகிரஃபி. இந்த இந்தியன் ஜியாகிரஃபி எப்படி வந்துச்சு, அதுலேருந்து நம்ம என்னென்னலாம் பார்க்கணுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன்னு சொல்லுவாங்க. பெருவெடுப்பு கொள்கை, அதுலேருந்து வந்தது நெபுலே. அதுலேருந்து வந்தது யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கும். ஸ்டார்ஸ்ன்றது பில்லியன் கணக்கில் கோடிக்கணக்கான ஸ்டார்ஸ் இருக்கும். அது எல்லாமே குரூப்பாக இருக்கும். அதில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸு மில்கி வே கேலக்ஸி. அதில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸு மில்கி வே கேலக்ஸி. அந்த மில்கி வே கேலக்ஸியில் ஒரு சின்ன ஸ்டார் தான் சன்னு. அந்த மில்கி வே கேலக்ஸியில் ஒரு சின்ன ஸ்டார் தான் சன்னு. இந்த சன்னை நிறைய செலஸ்டியல் பாடிஸு சுற்றி வருது. அந்த செலஸ்டியல் பாடிஸ் எல்லாம் சுற்றி வர்றதுனால அதை வச்சு நம்ம சூரிய குடும்பம்னு சொல்கிறோம். தட் இஸ் கால்டு சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டத்தில் ஒரு சன்னு ப்ளஸ்ஸு 8 பிளானட் இருக்குது. 2006க்கு முன்னாடி அதில் 9 பிளானட் இருந்துச்சு. 2006 இருந்து அது 8 பிளானட் தான் இருக்குது. ஏன்னா 2006 ப்ளூட்டோவை டார்க் பிளானட், அதாவது குறுங்கோள் கொள்ளக்கோள்னு சொல்லி அதை நீக்கிட்டு ஒன்லி 8 பிளானட் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த 8 பிளானட்டில் எர்த்து ஒரு பிளானட்டு. இந்த 8 பிளானட்டில் எர்த்து ஒரு பிளானட்டு. ஓகே. இந்த எர்த்தில் அப்ராக்சிமேட்லி 71% வாட்டர் பாடி, 29% லேண்ட் மாஸ் ப்ரெசண்டாக இருக்குது. இந்த 71% வாட்டர் பாடி என்னன்னா 5 ஓஷன்ஸ். வாட்டர் பாடி 5 ஓஷன்ஸ். உங்களுக்கு இந்த ஏரியாவில் எர்த்தோட குளோபோட ஷேப் வந்து ஜியாய்ட் ஷேப்பு. ஃபஸ்ட்டு பசிபிக் ஓஷனு, அதுக்கடுத்தது அட்லாண்டிக் ஓஷனு, ஃபாலோட் பை இந்தியன் ஓஷன், நெக்ஸ்ட்டு அண்டார்டிகா ஓஷன் ஆர் சதர்ன் ஓஷன், அண்ட் நெக்ஸ்ட்டு ஆர்டிக் ஓஷன். இதான் 5 ஓஷன்ஸ் கவர் ஆகி 71% வாட்டரால் இந்த வேர்ல்டு நிரப்பியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு 21% லேண்ட் மாஸ் பார்க்கலாம். இந்த 21% லேண்ட் மாஸு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு அக்யூரேட்டாக 7 கான்டினென்ட் கவர் ஆகும். ஏஷியன் கான்டினென்ட்டு, அண்ட் இங்கே யூரோப்பியன் கான்டினென்ட்டு, நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட்டு, சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்டு, ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டு, அண்டார்டிகா கான்டினென்ட்டு, ஆஸ்திரேலியா கான்டினென்ட்டு. இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் கான்டினென்ட்ஸு. ஸோ 5 ஓஷன்ஸு 7 கான்டினென்ட்ஸு. இப்போ நம்மளோட கான்செப்ட்டு இந்த 7 கான்டினென்ட்ஸாக பார்க்குறோம். இந்த 7 கான்டினென்ட்ஸில் ஒன் ஆஃப் த கான்டினென்ட் தான் ஏஷியா. இந்த 7 கான்டினென்ட்டில் ஒன் ஆஃப் த கான்டினென்ட் தான் ஏஷியா. இந்த ஏஷியாவில் 47+ கண்ட்ரிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி தான் இந்தியா. ஸோ நம்மளோட டாபிக் டிஎன்பிஎஸ்சி இருந்தாலும் சரி, என்சிஆர்டி இருந்தாலும் சரி,
அதிகபட்சமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது எது கொடுப்பாங்கன்னா இந்தியன் ஜியோகிராஃபி தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்தியன் ஜியோகிராஃபியில் ஃபஸ்ட்டு இந்தியாவை பற்றி நம்ம இன்ட்ரடக்ஷனில் நேம் பார்த்துடலாம். இந்த இந்தியான்ற நேம் எப்போலேருந்து டெரைவ் ஆச்சு, என்னென்னலாம் அதெல்லாம் நம்ம படிக்கலான்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் இந்தியன் ரீஜனை பாரத் ரீஜன்னு சொல்லுவாங்க, பரதகண்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய யுகங்கள் இருக்குது. அந்த யுகத்தில் ஒரு யுகத்தில் மகாபாரதம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த மகாபாரதத்தில் அதுக்கு அடுத்தது இன்னொரு கான்செப்ட், அதுக்கு முன்னாடியே ராமாயணம் நடந்திருக்கு. இந்த ராமாயணத்தை ராமர் காட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்தியாவை ரூல் பண்ணது யாருன்னா பரதன், அவரோட பிரதர். ஸோ அவரோட பேரில் வந்தது தான் இந்த பரத கண்டம். நெக்ஸ்ட் இந்த இந்தியாவோட இந்த மேப் பாருங்க. இந்த பார்ட்டில் உங்களுக்கு ஃப்ளோ ஆகி இருக்குது இண்டஸ் ரிவர். இந்த இண்டஸ் ரிவர் அதிகபட்சம் மக்கள் சிவிலைசேஷன் இங்கே தான் கிரியேட் ஆச்சு. அதனால இதுக்கு இந்தியாவுக்கு இன்னொரு பேர் சிந்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தமிழில் அது சிந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ பாரத், அதுக்கடுத்து சிந்து, அதுக்கடுத்து ஹிண்டுன்னு சொன்னாங்க, HIND ஹிண்டுன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து ஹிந்துஸ்தான்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு 15th August 1947 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. அதுக்கடுத்தது 26th January 1950 இந்தியாவை ரூல் பண்ணுறதுக்காக இந்தியன் கான்ஸ்டியூஷனை கமெண்ட்ஸ் பண்ணாங்க. அதை வந்து நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த நாள்லேருந்து இந்தியாவோட அஃபிஷியல் நேமு ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. எந்த நாள்லேருந்து 26th January 1950லேருந்து இந்தியாவோட அஃபிஷியல் நேமு ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. அண்ட் திஸ் இஸ் த இந்தியாவோடைய பெயர் காரணம். ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட் ஏரியா. இந்தியாவோட டோட்டல் ஏரியா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். வேர்ல்டோடைய டோட்டல் ஏரியாவில் 2.4% கவர் ஆயிருக்கு. வேர்ல்டோட டோட்டல் ஏரியாவில் 2.4% கவர் ஆயிருக்கு. இந்த 2.4%ன்றது ஒட்டுமொத்த உலகத்தில் அப்ராக்சிமேட்டாக 193 கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த 193 கண்ட்ரிஸில் 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக வேர்ல்டில் இந்தியா இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு யார்? ஃபஸ்ட்டு ரஷ்யா, நெக்ஸ்ட்டு கனடா, நெக்ஸ்ட்டு USA, நெக்ஸ்ட்டு சைனா, அதுக்கடுத்தது பிரேசில், நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியா, அண்ட் 7th ஒன் இஸ் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. இதில் ரஷ்யா மட்டுமே 17.1 மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை கவர் பண்ணியிருக்கு. அதில் இந்தியா 3.28 மில்லியன் கிலோ ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கு. ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு லெவலில் அதனுடைய ஸ்டேட்டஸ் பார்த்துச்சு. ஏஷியா லெவலில் அதில் இந்தியா எந்த கான்டினென்ட்ல, டோட்டல் 7 கான்டினென்ட்டில் இந்தியா இருக்கிற கான்டினென்ட் ஏஷியன் கான்டினென்ட். அந்த ஏஷியன் கான்டினென்ட்டில் இந்தியா 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் கண்ட்ரி எது? ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் கண்ட்ரி வந்து சைனா. ஏஷியாவில் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் கண்ட்ரி சைனா. 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்தியா. 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்தியா. ஸோ டாபிக் ஓவர். ஃபைன். நெக்ஸ்ட்டு லார்ஜஸ்ட் இன் த சவுத் ஏஷியா. ஸோ ஏஷியாவில் உங்களுக்கு நிறைய பார்ட்டை பிரித்து வச்சுருக்கோம். அதில் உங்களுக்கு நார்தன் ஏஷியா, நார்த் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஈஸ்டர்ன் ஏஷியா, சவுத் ஏஷியான்ட்டு நிறைய பார்ட்டாக இருக்குது. அதில் இந்தியா எந்த ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கிற ரீஜனு அதை வந்து சவுத் ஏஷியான்னு சொல்லுவாங்க. சவுத் ஏஷியாவில் எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வரும்? ஸோ சவுத் ஏஷியாவில் என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் வரும்னா ஆப்கானிஸ்தானு, பாகிஸ்தானு, நேபாளு, பூட்டானு, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ். பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ். ஸோ லார்ஜஸ்ட் சவுத் ஏஷியா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளு, ஸ்ரீலங்கா, பூட்டானு, அண்ட் தென் லாஸ்ட்டாக மால்தீவ்ஸ். டோட்டல் 8 கண்ட்ரிஸு ஏஷியாவில் சவுத் ஏஷியா ரீஜனை கவர் பண்ணியிருக்கு. அதில் லார்ஜஸ்ட் கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் கான்டினென்ட். ஃபைன். நெக்ஸ்ட்டு மற்ற கண்ட்ரி கூட இந்தியாவோட லேண்ட் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது எந்த பொசிஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். பாகிஸ்தான் கூட கம்பேர் பண்ணும்போது 4 times லார்ஜர் தென். ஜப்பான் கூட கம்பேர் பண்ணும்போது 8 times பெருசு. UK கூட கம்பேர் பண்ணும்போது இங்கிலாந்து கூட கம்பேர் பண்ணும்போது 12 times லார்ஜர். பட் USA கூட இல்லை சைனா கூட கம்பேர் பண்ணும்போது அது 3 மடங்கு சின்னதாக தான் இருக்குது. சைஸு கம்பேரிசன் ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் பாருங்கள், இங்கே USA இருக்குது, இங்கே சைனா இருக்குது. அது வந்து இந்தியாவோட 3 மடங்கு பெருசு. அப்படின்னா இந்தியா வந்து அதை விட 3 மடங்கு சின்னது. நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட்டு, செப்பரேட்டட் பை ஹிமாலயாஸ் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த கான்டினென்ட். இந்த இந்தியன் ரீஜன் ஹிமாலயன் ரீஜன்,
ரெஸ்ட் ஆஃப் த ஏஷியன் கான்டினென்ட் வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஏன்னா இந்த இந்தியாவில் டாப் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டு, லடாக்கு, ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், சிக்கிம், அசோம், அருணாச்சல பிரதேஷ் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக உங்களுக்கு ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இந்த ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சஸ் தான் ஏஷியாவுடைய மற்ற கண்ட்ரிலேருந்து இந்தியாவை மட்டும் தனியாக பிரிச்சு இருக்குது. ஹென்ஸ் இந்தியா இஸ் செப்பரேட்டட் பை ஹிமாலயாஸ் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த கான்டினென்ட். ஃபினிஷ்ட். கிளியர்? ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஓவர் அண்ட் வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். லொகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் த கண்ட்ரி. இந்தியா எந்த எல்லையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி எந்த எல்லைக்கு முடியுது, அதனுடைய ஈஸ்ட் எது வெஸ்ட் எது, அது ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அது பார்க்கறது முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ஷன் பார்க்கணும். இது நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. ஸோ எக்ஸ்டென்ஷனில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது லேட்டிடியூடு, லாண்டிடியூனல். இந்தியாவோட லேட்டிடியூனல் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, லேண்டிடியூனல் லைன் எங்கே போய் முடியுது. ஃபைன். ஸோ லேட்டிடியூடல் லாண்டிடியூடல் லைன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லேட்டிடியூடல் லைன்ஸ்னா என்ன, லாண்டிடியூடல் லைன்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இதுதான் குளோப். இந்த குளோபோட ஷேப் வந்து எர்த்தோட ஷேப் என்னன்னு சொல்லலாம், ஜியாய்டு ஷேப்னு ஜியாகிரபியில் சொல்கிறாங்க. இந்த ஜியாய்டு ஷேப்பில் நார்த்லேருந்து சவுத்தாக போகிற லைன்ஸ், அதாவது வெர்டிக்கல் லைன்ஸை என்னன்னு சொல்லுவாங்கன்னா லாண்டிடியூனல் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கிரீன்விச் மெரிடியன் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபைன். நெக்ஸ்ட்டு வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு கிடைமட்டமாக போகிற ஹரிசாண்டல் லைன்ஸை என்னன்னு சொல்லுவாங்கன்னா latitudinal லைன்ஸ்னு சொல்லுவாங்க. இன் தமிழ் அச்சரேகை. இன் தமிழ் திஸ் இஸ் கால்டு தீர்க்கரேகை. இந்த அச்சரேகை, தீர்க்கரேகை அப்படின்னா லேட்டிடியூனல் லாண்டிடியூடல் லைன்ஸ் எல்லாமே இமேஜினரி லைன்ஸ், கற்பனை கோடுகள். இந்த கற்பனை கோடுகளை நமக்கு கொடுத்தவர் யாருன்னா டால்மி. இந்த கற்பனை கோடுகள் நமக்கு கொடுத்தவர் டால்மி. தமிழில் டாலமின்னு சொல்கிறோம். இந்த கற்பனை கோடுகள் எதுக்காக கொடுத்துருக்குன்னா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட். எப்படி அண்டர்ஸ்டாண்ட், இப்போ இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம்லாம் இருக்குல்ல, அதை வச்சு ஏரியாவை லொக்கேட் பண்ணுறோம். எப்படி லொக்கேட் பண்ணுறோம், இந்த லாட்டிடியூடல் லைன்ஸ், லாண்டிடியூடல் லைன்ஸ், டிகிரிஸ் எல்லாம் இருக்கும். அதை வச்சு தான் உங்களுக்கு ஜிபிஎஸ் எந்த ஏரியா எங்கே இருக்குது, அந்த ஏரியாவில் டைம் என்ன, ஒரு ஏரியா வந்து இன்னொரு ஏரியா போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு, அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த லாட்டிடியூடல் லாண்டிடியூடல் லைன்ஸ் இருக்குது. இந்த லைன்ஸ் எல்லாமே இமேஜினரி லைன்ஸு கிவன் பை டால்மி. ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன லைன்ஸ், லாட்டிடியூடல் லைன்ஸ் எடுத்தனா லாண்டிடியூடல் லைன்ஸ் மொத்தமாக உங்களுக்கு இது ஃபுல்லாக எப்படி ஹரிசாண்டல் லைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் உங்களுக்கு லாட்டிடியூடல் லைன்ஸு. லாட்டிடியூடல் லைன்ஸ் உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 181 லைன்ஸ். லாட்டிடியூடல் லைன்ஸு 181 லைன்ஸ். நெக்ஸ்ட் லாண்டிடியூடல் லைன்ஸு 360 லைன்ஸ். இது லாட்டிடியூடு அண்ட் திஸ் ஒன் லாண்டிடியூட். 360 லைன்ஸு, 181 லைன்ஸ். உங்களுக்கு நான் செப்பரேட்டாக வேர்ல்டு ஜியாகிரபி எடுக்கும்போது லாண்டிடியூடல் லைன்ஸை லாட்டிடியூடை பற்றி தனித்தனியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்தியன் லொக்கேஷனை பிரித்து மைனும். இதை படிச்சுட்டா வேறு கான்செப்ட்னாவும் படிக்கக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடுடைய நியூ ஓல்டு சிலபஸ், என்சிஆர் சிலபஸ், அதர் ரெஃபரன்ஸ் எந்த லெவலில் எக்ஸாமினேஷன் கொஷின் கேட்டாலும், இட் மேபி ஐஏஎஸ், ஐபிஎஸ், டிஎன்பிஎஸ்சி, கிரேட் 1, கிரேட் 2 ஆர் லோக்கல் லெவல் எக்ஸாமினேஷன் எது கேட்டாலும் இதை தாண்டி கையை வச்சு கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஃபஸ்ட்டு லேட்டிடியூடு, அதுக்கடுத்தது லாண்டிடியூடு பார்க்கலாம். இந்தியா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இது 0 டிகிரி. லேட்டிடியூடுனாலே உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன் சொல்லியிருக்கேன். 8 டிகிரி 4 டேஷ். அதாவது இந்தியா எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 8 டிகிரி 4 டேஷ் நார்த்து. இதுக்கு மேலே இருக்கிறத நார்தன் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஈக்குவட்டார் கீழே இருக்கிறத சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. கிரீன்விச் மெரிடியனுக்கு வெஸ்ட்டில் இருக்கிறத வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், கிரீன்விச் மெரிடியனுக்கு ஈஸ்டர் இருக்கிறத ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ லேட்டிடியூடு 8 டிகிரி 4 டேஷ் நார்த் இங்கே ஸ்டார்ட் ஆகி, இதுக்கு முன்னாடி இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் வரும், இப்போ லடாக்கில் வரும். 37 டிகிரி 6 டேஷ் நார்த்தில் எண்ட் ஆகுது. ஃபைன். நெக்ஸ்ட் லாண்டிடியூடல் லைன்ஸ். லாண்டிடியூடல் லைன்ஸ் உங்களுக்கு வெர்டிகல் லைன்ஸ். வெர்டிகல் லைன்ஸ் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன், ஈஸ்டர்ன் சைடில் தான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா ஈஸ்டர்ன் சைட்னா கிரீன்விச் மெரிடியனுக்கு ஈஸ்டர்ன் பார்ட்டில் தான் வரும். ஸோ ஈஸ்டர்ன் பார்ட்டில் 68 டிகிரி 7 டிகிரி 68 டிகிரி 7 டேஷ் ஈஸ்ட். 68 டிகிரி 7 டேஷ் ஈஸ்ட். இது எக்ஸாக்டாக எங்கே கட் ஆகுதுன்னா குஜராத்தில் இங்கே ரான் ஆஃப் கட்ச்னு ஒரு ரீஜன் இருக்குது. இந்த ரீஜனில் கட் ஆகுது. ஃபைன். இது எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போகுது, அருணாச்சல பிரதேஷில் கட் ஆகுது. அருணாச்சல பிரதேஷில் 97 டிகிரி 25 டேஷ் ஈஸ்ட். ஸோ இந்தியாவோட எக்ஸ்டென்னு 8 டிகிரி 4 டேஷ் நார்த்து டு 37 டிகிரி 6 டேஷ் நார்த்து. நெக்ஸ்ட்டு லாண்டிடியூடில் 68 டிகிரி 7 டேஷ் ஈஸ்ட் டு 97 டிகிரி 25 டேஷ் ஈஸ்ட்.
இதான் 4 எக்ஸ்டென்ட். கிளியர். ஓவர். நெக்ஸ்ட் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட். இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எதுன்னு கேட்டா இந்தியாவோட தென்கோடி எல்லை காமனா எதுன்னு கேட்டா தென்கோடி எல்லை உங்களுக்கு அந்தமான் நிக்கோபார்ல முடியும். அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு இது எல்லாமே இந்தியாவோட சேர்ந்த ஐலாண்ட் குரூப்ஸ். அதில் அந்தமான் நிக்கோபார்ல மேல இருக்கிறது அந்தமான் தீவுகள், கீழே இருக்கிறது நிக்கோபார் தீவுகள். இந்த நிக்கோபார் தீவுல லாஸ்ட் பாயிண்ட் தான் இந்திரா பாயிண்ட். நிக்கோபார் தீவுல லாஸ்ட் பாயிண்ட் இந்திரா பாயிண்ட். இந்த இந்திரா பாயிண்ட்டுக்கு இன்னொரு பேரு பிக்மேலியன் பாயிண்ட்னு சொல்றாங்க. இந்திரா பாயிண்ட்டுக்கு இன்னொரு பேரு பிக்மேலியன் பாயிண்ட். இந்த பிக்மேலியன் பாயிண்ட் அப்படிலாம் இந்திரா பாயிண்ட் தான் இந்தியாவுடைய தென்கோடி எல்லை, சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட். இது எக்ஸாக்டா 6 டிகிரி 45 டேஷ் நார்த்ல கட் ஆகுது. 6 டிகிரி 45 டேஷ் நார்த்னா உங்களுக்கு இந்த ஏரியா கிட்டத்தட்ட வரும், இங்க கட் ஆகுது. ஆனா மெயின்லேண்டை பார்க்கும்போது இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தா பிக்மேலியன் பாயிண்ட். ஆனா பெனின்சுலார் இந்தியா இல்லைன்னா இந்தியாவோட மெயின்லேண்டுக்கு சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எதுன்னு கேட்டா அது குமரிமுனை. குமரிமுனை தமிழ்நாட்டில் குமரின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்டோட முனை தான் குமரிமுனைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல கேப் கோமரின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாக்டா 8 டிகிரி 4 டேஷ் நார்த்ல கட் ஆகும். ஃபைன். ஸோ சதர்ன் மோஸ்ட் பார்த்தாச்சு. இந்த நெக்ஸ்ட் சதர்ன் மோஸ்ட் இந்த மெயின்லேண்ட் பார்த்து அடுத்த நார்தன் மோஸ்ட் பாயிண்ட். நார்தன் மோஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கட் ஆகும். பட் 2019 இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டை ரெண்டா பிரிச்சு 2 யூனியன் டெரிட்டரி மாத்தாங்க. அதுல ஒன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்னு லடாக் ரீஜன் மாத்தாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த நார்தன் மோஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்குன்னா லடாக் ரீஜன்ல இருக்கு. தட் இஸ் 37 டிகிரி 6 டேஷ் நார்த் கால்டு இந்திரா கோல். அத இந்திரா கோல்னு சொல்லுவாங்க. ஃபைன். நெக்ஸ்ட் இந்தியாவோட வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் கார்முட்டான்னு சொல்லுவாங்க. இந்த கார்முட்டா ரீஜன் எங்க இருக்குன்னா ரான் ஆஃப் கட்ச். இந்த ரான் ஆஃப் கட்ச்ன்றது இந்த வளைவு இருக்குல்ல குஜராத்துக்கு, அதுதான் ரான் ஆஃப் கட்ச்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லா உங்களுக்கு மார்ஷி லேண்ட், வெட்லேண்ட் இருக்கும். சதுப்பு நில காடுகள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த சதுப்பு நில காடுகள் ரீஜன் இங்க தான். இங்க கார்முட்டான்னு ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து உங்களுக்கு எந்த பாயிண்ட் வருது? வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது கார்முட்டா. அண்ட் நெக்ஸ்ட் ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அருணாச்சல பிரதேஷ் ஸ்டேட்ல கவர் ஆகும். அந்த அருணாச்சல பிரதேஷ் ஸ்டேட்ல கிபுத்தான்ற ரீஜன், கிபூத்தி KIBUTHI, இந்த கிபூத்தின்ற ரீஜன் தான் ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட்ல எண்ட் ஆகி முடியுது. ஸோ மொத்தம் 4 எக்ஸ்டென்ட். மெயின்லேண்டுன்னு பார்த்தா உங்களுக்கு இந்திரா பாயிண்ட் சதர்ன்ல வரும். பட் மெயின்லேண்டுன்னு பார்த்தா உங்களுக்கு குமரி பாயிண்ட் வரும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தென்கோடி எல்லைன்னு கேட்டால் இந்திரா பாயிண்ட் வரும். அது டீட்டெயிலாக பார்த்துக்கணும். ஸோ சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் நார்மலாக கேட்டால் அது பிக்மேலியனா இந்திரா பாயிண்ட். சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் இந்த மெயின்லேண்ட் பெனின்சுலர் இந்தியா இல்ல தீபகற்ப இந்தியாவின் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எதுன்னு கேட்டா அது உங்களுக்கு கேப் கோமரன். ஃபினிஷ்டு. அண்ட் லாஸ்ட் ஒன்னு நார்த் சவுத் எக்ஸ்டென்ட். இந்த நார்த்ல இருந்து சவுத் இது நார்தன் பாயிண்ட், இது சதர்ன் பாயிண்ட். இந்த நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் ஒட்டுமொத்தமா 3124 கிலோமீட்டர் லென்த். 3124 கிலோமீட்டர் லென்த். ஃபினிஷ். நெக்ஸ்ட் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட். இது ஈஸ்ட், இது வெஸ்ட். ஸோ ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் 2933 கிலோமீட்டர். இதான் உங்களுக்கு எக்ஸ்டென்ட். இதான் உங்களுக்கு எக்ஸ்டென்ட். சீத ஸ்பெல்லிங் இங்க இருந்து உங்களுக்கு இங்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் 3124 கிலோமீட்டர். ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வரைக்கும் 2933 கிலோமீட்டர். இதுதான் எக்ஸ்டென்ட். டோட்டலா உங்களுக்கு லொகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட் கான்செப்ட் ஓவர். லொகேஷன்ல ஃபர்ஸ்ட் லாட்டிடியூட், அதுக்கடுத்து லாங்கிடியூட், அதுக்கடுத்து சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட், ஃபாலோட் பை சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த மெயின்லேண்ட், நார்தன் மோஸ்ட் பாயிண்ட், வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட், ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட், நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் 3125 கிலோமீட்டர், ஈஸ்ட் சவுத் எக்ஸ்டென்ட் 2933 கிலோமீட்டர். ஓகே. நெக்ஸ்ட் ஹெட்டிங் இன் த இந்தியன் லொகேஷன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ட்ராபிக் ஆஃப் கேன்சரை தமிழில் கடகரேகைன்னு சொல்லுவாங்க. அச்சரேகையான கடகரேகை. ஏன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ன்றது ஒரு அச்சரேகை. அச்சரேகைன்றது வெஸ்ட்லேருந்து ஈஸ்டாக கிடைமட்டமாக ஹரிசாண்டலாக ஃப்ளோ ஆகிற லைன்ஸ். இந்த ஹரிசாண்டலாக ஃப்ளோ ஆகிற லைன்ஸ் உங்களுக்கு டோட்டலாக 181 லைன்ஸ்ன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த 181 லைன்ஸில் ஃபஸ்ட்டு 3 லைன்ஸு இம்பார்ட்டண்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று சென்ட்ரல் லைன் பூமத்திய ரேகை ஆர் ஈக்குவேட்டாரு, நெக்ஸ்ட்டு ட்ராபிக் ஆஃப் கேன்சரு, நெக்ஸ்ட்டு ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு தமிழ் பேர் தான் கடகரேகை. இந்த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு தமிழ் பேர் மகர ரேகை. இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் இந்தியாவுக்கும் என்ன ரிலேஷன்? எதுக்காக இந்தியன் லொக்கேஷனில் இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு செப்பரேட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருக்காங்க? மோஸ்ட்லி கொஷின் ரைஸ் பண்ணும்போதும் அது ஆல் இண்டியா லெவலில் இருந்தாலும் சரி தான், டிஎன்பிஎஸ்சி லெவலில் இருந்தாலும் சரி தான், மற்ற
எக்ஸாமினேஷன் லெவலில் இருந்தால் இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்தியா வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ன்றது என்னன்னா, இது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், இதுக்கு இன்னொன்று சைடில் இருக்கிறது ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், ஈக்குட்டாருக்கு மேலே இருக்கிறது நார்தர்ன் ஹெமிஸ்பியர், ஈக்குட்டாருக்கு கீழே இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியர். இந்தியாவோட எக்ஸ்டென்ட், லாட்டிடியூனல் எக்ஸ்டென்ட், லாண்டிடியூனல் எக்ஸ்டென்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஏரியாவில் நார்த்லேருந்து இங்கே நார்த்துக்கு போவோம், திரும்ப ஈஸ்டர்ன் தான் ஃப்ரம் ஈஸ்ட் டு ஃப்ரம் ஈஸ்ட். இந்த பாக்ஸ் தான் இந்தியாவோடைய இப்போ பர்ஃபெக்ட் லொக்கேஷன் வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ன்றது 23 டிகிரி 30 டேஷ் நார்த்து இந்தியாவை 2 ஹாஃபாக டிவைட் ஆகுது. இந்தியாவை 2 ஹாஃபாக. ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 23 டிகிரி 30 டேஷு இந்தியாவில் பாஸ் ஆகுது. இந்தியாவில் எந்த ஏரியாவில் பாஸ் ஆகும்னா, குஜராத்து, ராஜஸ்தானு, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, பங்களாதேஷ், திரிபுரா அண்ட் மிசோரம். டோட்டலாக 8 ஸ்டேட்ஸ். ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 23 டிகிரி 30 dash north passes through the Indian country and bisects the country into 2 equal halves. Bisect the country into 2 equal halves. And the 2 equal halves bisects the country பண்ணதுல அது எந்தெந்த ஸ்டேட்ல இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கவர் ஆகுதுன்னா, அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு குஜராத், அண்ட் நெக்ஸ்ட்டு ராஜஸ்தானு, அதுக்கு அடுத்தது மத்திய பிரதேஷ், அண்ட் தென் ஃபாலோடு பை சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். டோட்டலாக 8 ஸ்டேட்டு. ரிப்பீட் பண்ணுறேன், குஜராத்து, ராஜஸ்தானு, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். ஸோ 2 ஹாஃப்ஸு 23 டிகிரி 30 டேஷ் நார்த்து, இதில் குஜராத்து, ராஜஸ்தானு, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். டோட்டலாக 8 ஸ்டேட்ஸில் கவர் ஆகுது. இந்த 8 ஸ்டேட்டில் கவர் ஆகி இந்தியாவுடைய ஜோன்ஸையே இது பிரிக்குது. இது நீங்கள் அப்ராக்சிமேட்லாம் 2 ஹாஃபாக பிரிக்குதுன்னு வச்சுக்கலாம். இது சதர்ன் பார்ட்டு அண்ட் திஸ் இஸ் நார்தன் பார்ட்டு. இந்த சதர்ன் பார்ட்டை, இது நார்தன் பார்ட்டு அண்ட் திஸ் பார்ட் இஸ் சதர்ன் பார்ட். இந்த சதர்ன் பார்ட்டை பிரிக்கிறதுனால இதை என்னன்னு சொல்லலாம், இதை ட்ராபிக்கல் ஜோன்ஸ்னு சொல்லலாம். இதை ட்ராபிக்கல் ஜோன். அண்ட் இதுக்கு மேலே இருக்கிற பார்ட்டை டெம்பரேட் ஜோனுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே இருக்கிற பார்ட்டை டெம்பரேட் ஜோன். அதாவது நார்தன் பார்ட் ஹாஃப்ஸு டெம்பரேட் ஜோனு, சதர்ன் பார்ட் ஹாஃபு டிராபிக்கல் ஜோனு. இந்த டெம்பரேட் ஜோனை தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா மித வெப்ப மண்டலம்னு சொல்லுவாங்க. சதர்ன் பார்ட்டை வெப்ப மண்டலம்னு சொல்லுவாங்க. எப்பவுமே சன் உங்களுக்கு இந்த பார்ட்டுக்கு, அதாவது ஈக்குவட்டார் ரீஜன் இருக்குல்ல, அதுக்கு சென்டராக தான் சன் பிளேஸ் ஆகிருக்கும். அதை சுற்றி தான் சூரியனும் ஒரு செலஸ்ட் பாடி சுற்றி வரும். அட் த சேம் டைம் எர்த்தும் சூரியனும் ரொட்டேட் ஆகுது. இப்படி ரொட்டேட் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த சன்ரேஸ் எந்த ஏரியாவில் படும்னா, இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இந்த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகார்னுக்கு கீழே சென்டரில் தான் படும். ஸோ அதனால் இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு கீழே தான் உங்களுக்கு சதர்ன் பார்ட் இருக்குது. ஸோ இந்த பார்ட்டு ரொம்ப ஹாட்டாகவும் இந்த பார்ட்டு ஓரளவு குளிராக இருக்கும். ஸோ சதர்ன் ரீஜன் ட்ராபிக்கல் ரீஜனு, நார்தன் பார்ட் ஆஃப் த இந்தியா இஸ் எ டெம்பரேட் ரீஜன். ஹென்ஸ் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் passes through Indian subcontinent, Indian region and bisects the country into 2 equal halves, crossing the 8 states குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா அண்ட் மிசோரம். நார்தன் பார்ட் டெம்பரேட் ஜோனு, சதர்ன் பார்ட் டிராபிக்கல் ஜோன்ஸ். இது கொஞ்சம் வெப்பம் அதிகபட்சம் இருக்கும், இது வெப்பம் கொஞ்சம் மிதமாக இருக்கும். கிளியர், ஃபைன். நெக்ஸ்ட், இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ். இந்தியாவோட ஒட்டுமொத்த நிலையோட எல்லைன்னு பார்க்கணும். நிலத்தோட எல்லை, அதான் லேண்ட் ஃப்ரான்டியர்ஸ். நிலத்தோட எல்லைன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இது ஃபுல்லாக டோட்டலாக 15,200 கிலோமீட்டர். இதான் லேண்ட் ஃப்ரான்டியர்ஸ். இந்த 15,200 கிலோமீட்டரில் எந்தெந்த கண்ட்ரி கூட அது லேண்ட் ஏரியாவை ஷேர் பண்ணிக்குது, எந்தெந்த கண்ட்ரி கூட அது லேண்ட் ஏரியாவை ஷேர் பண்ணிக்குது. ஸோ நெக்ஸ்ட் எந்தெந்த கண்ட்ரி கூட ஷேர் பண்ணிக்குதுன்னு பார்த்தோம்னா, அதில் நம்ம ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்தா அது பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் எந்தெந்த ஸ்டேட்டில், பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்குது. ஸோ இந்தியாவோட வெஸ்டர்ன் எல்லை எதுன்னு கேட்டால் அது பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தான் இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ஸை டச் ஆகுதுன்னு பார்த்தா, இங்கே உங்களுக்கு குஜராத் வரும், குஜராத்துக்கு அடுத்தது ராஜஸ்தான், ராஜஸ்தானுக்கு அடுத்தது பஞ்சாப், பஞ்சாபுக்கு அடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அடுத்தது லடாக் ரீஜன். ஸோ டோட்டலாக பாகிஸ்தான் இந்தியா கூட எந்தெந்த ஏரியாவை ஷேர் பண்ணிக்குதுன்னா குஜராத்து, ராஜஸ்தானு, பஞ்சாபு, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் ரீஜன். ரிப்பீட்டிங்,
குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் ரீஜன் மொத்தம் 5 ஸ்டேட்டை இந்தியாவோட நேஷனல் கூட அது பவுண்டரியை ஷேர் பண்ணிக்குது. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கண்ட்ரி இந்தியாவோட பவுண்டரியை ஷேர் பண்ணிக்கிறது எதுன்னு கேட்டால் ஆப்கானிஸ்தான் ரீஜன். இது ஆப்கானிஸ்தான் ரீஜன். இந்த ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல இருக்கு. நார்த் வெஸ்டர்ன் இன் தமிழ் வடமேற்கு பகுதி. இந்த வடமேற்கு பகுதியில் ஒன்லி லடாக் ஸ்டேட்டை மட்டும்தான் எது கவர் பண்ணுதுன்னு பார்த்தா உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் பவுண்டரியை டச் பண்ணுது. வேற எந்த ஸ்டேட்டும் டச் ஆகாது. 2019க்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ன்ற ஸ்டேட்டை டச் ஆகும். பட் 2019ல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டை பிரித்து 2 யூனியன் டெரிட்டரி கிரியேட் பண்ணாங்க. அதில் ஒரு யூனியன் டெரிட்டரி ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொரு யூனியன் டெரிட்டரி லடாக். ஸோ அப்பர் பார்ட் ஆஃப் டு த மோஸ்ட் எக்ஸ்டென்ட் இந்தியாவில் எதுன்னு பார்த்தா லடாக் யூனியன் டெரிட்டரி தான் இருக்கு. அந்த லடாக் யூனியன் டெரிட்டரியில் 106 கிலோமீட்டர் அந்த பவுண்டரியை மட்டும்தான் ஆப்கானிஸ்தான் நம்ம கூட ஷேர் பண்ணிக்குது. இருக்கிறதுலே ஷார்டஸ்ட் பவுண்டரி ஷேரிங் கண்ட்ரி அது எதுன்னு கேட்டால் அது ஆப்கானிஸ்தான் கண்ட்ரி தான். ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட் சைனா. ஸோ சைனா இந்தியாவுக்கு நார்தன் பார்ட்டில் இருக்கு. இதுதான் சைனீஸ் ரீஜன். இது இந்தியாவுக்கு நார்தன் பார்ட்டில் இருக்கு. இந்த நார்தன் பார்ட்டில் சைனா எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுது? லடாக்கு, ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல பிரதேஷ். லடாக்கு, ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல. இது லடாக் ரீஜன். ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல பிரதேஷ். டோட்டலா 5 ஸ்டேட்ஸ். லடாக்கு, ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல பிரதேஷ். 5 ஸ்டேட்ஸ் கூட சைனீஸ் எம்பையர் இந்தியா கூட பவுண்டரியை ஷேர் பண்ணிக்குது. ஃபைன். நெக்ஸ்ட் நேபாள். இந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குல்ல, இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் நேபாள் கண்ட்ரி. மோஸ்ட்லி நம்மளுடைய டொப்போகிராஃபிக்கல் ரீஜனும் நேபாளோட டொப்போகிராஃபிக்கல் ரீஜனும் கிட்டத்தட்ட சேமாக தான் வரும். அங்கேயும் நார்தன் பார்ட்டில் ஹிமாலயஸ் கவர் இருக்குது. நம்ம ஏரியாவிலே நார்த் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸில் ஹிமாலயஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஃபைன். இந்த நேபாள் ரீஜனு இந்தியாவுக்கு நார்தன் பார்ட்டில் இருக்குது. எந்தெந்த ஸ்டேட்டை அது டச் ஆகுது? இங்கே உத்தரகாண்டை டச் ஆகும். அதுக்கு அடுத்தது பீகார். நெக்ஸ்ட்டு உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம். மொத்தமாக 5 ஸ்டேட்டை நேபாள் கட் ஆகுது. ரிப்பீட் பண்ணுறேன். உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம். நேபாள் ஓவர். நெக்ஸ்ட் ஃபாலோடு பை பூட்டான். பூட்டானும் இந்தியாவில் நார்தன் பார்ட்டில் இருக்குது. இந்த பூட்டான் எந்தெந்த ஏரியாவில்? இந்த பூட்டான் வந்து அடுத்த சின்ன ஒரு ரெக்டாங்கல் இருக்கும். இந்த ரெக்டாங்கல் தான் பூட்டான் கண்ட்ரி. பூட்டான் இந்தியாவில் எது எதுனா சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அசோம், அருணாச்சல பிரதேஷ். இந்த கொம்பு இருக்குல்ல அதுதான் உங்களுக்கு சிக்கிம். இது உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால். இந்த பார்ட்டு அசோம் அண்ட் திஸ் பார்ட் இஸ் அருணாச்சல் பிரதேஷ். மொத்தமாக 4 ஸ்டேட் பவுண்டரியை அது கிராஸ் பண்ணுது ஆர் பவுண்டரி ஷேர் பண்ணிக்குது. நெக்ஸ்ட்டு மியான்மர். மியான்மர் இந்தியாவுக்கு ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்குது. ஸோ இந்த இந்தியாவை இங்கே கட் பண்ணியிருக்குல்ல, இந்த பார்ட்டில் இருக்கிறது தான் மியான்மர் கண்ட்ரி. இந்த மியான்மர் இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்டை கட் ஆகுதுன்னு பார்த்தா அருணாச்சல பிரதேஷ், நாகாலாண்டு, மணிப்பூர், மிசோரம். இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் எக்ஸ்டென்ட் அருணாச்சல பிரதேஷ், நாகாலாண்டு, மணிப்பூர், மிசோரம். இந்த 4 ஸ்டேட்டையுமே மியான்மர் கூட இந்தியா ஷேர் பண்ணிக்குது. ஷேர் பண்ணிக்குது பவுண்டரி லைனை டச் ஆகுது. வேறு எந்த ஷேரிங்லாம் ஒன்றும் இருக்காது. ஃபைன். நெக்ஸ்ட்டு பங்களாதேஷ். பங்களாதேஷ் இந்தியாக்குள்ளே எங்கே இருக்குன்னா இந்த பார்ட்டில் இருக்குது. எந்த பார்ட்டு? இந்த பக்கத்தில் வெஸ்ட் பெங்கால் இருக்கும், அசோம் இருக்கும், அருணாச்சல பிரதேஷ் இருக்கும், திரிபுரா இருக்கும், மேகாலயா இருக்கும், மிசோரம் இருக்கும். இதுக்குள்ள நடுவில் மாட்டினுக்கிறது தான் பங்களாதேஷ். பங்களாதேஷ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு குட்டி இந்தியான்னு கூட சொல்லலாம். பங்களாதேஷ் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி இந்தியாவை டச் பண்ணுது. வெஸ்ட் பெங்கால், இந்த பார்ட் வெஸ்ட் பெங்கால். அதுக்கு அடுத்தது அசோமு, இங்கே மேகாலயா, இது திரிபுரா அண்ட் திஸ் மிசோரம். மொத்தமாக உங்களுக்கு 5 ஸ்டேட்டு. வெஸ்ட் பெங்கால், அசோம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். இந்த 5 ஸ்டேட்டும் கிட்டத்தட்ட 4156 கிலோமீட்டர் பவுண்டரி லைனை பங்களாதேஷ் கூட ஷேர் பண்ணிடுறாங்க. இந்தியா லாங்கஸ்ட்டாக ஒரு பவுண்டரியை ஷேர் பண்ணுதுன்னு பார்த்தா அது பங்களாதேஷ் கண்ட்ரி கூட தான் ஷேர் பண்ணுது. ஷார்ட்டஸ்ட்டாக ஷேர் பண்ணுறது ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர். லாங்கஸ்ட்டாக ஷேர் பண்ணுறது பங்களாதேஷ் 4156 கிலோமீட்டர். இது லாங்கஸ்ட் பவுண்டரி. இது பியூர்லி கொஸ்டின் பாயிண்ட். ஸோ டோட்டலாக 7 கண்ட்ரி தான். வெஸ்ட் சைடில் பாகிஸ்தானு, நார்த் வெஸ்ட்டில் ஆப்கானிஸ்தானு, நார்த்தில் சைனா, அகெயின் நார்த்தில் நேபாள், அகெயின் நார்த்தில் பூட்டான், ஈஸ்டில் மியான்மர், ஈஸ்டில் பங்களாதேஷ். டோட்டலாக இந்த 7 ஸ்டேட்டு மட்டும் தான் பவுண்டரி டச் பண்ணுறது. ஆனால் 8வது இந்த 7 கண்ட்ரி பவுண்டரி டச் பண்ணுது. 8வது ஒரு கண்ட்ரி பவுண்டரி டச் பண்ணல. பட்
அது வாட்டர் பாடியை கொஞ்சம் டச் பண்ணுது. அதனால நம்ம 8வது ஒரு கண்ட்ரி எடுத்துக்கலாம், தட் இஸ் ஸ்ரீலங்கா. இந்த ஸ்ரீலங்கா உங்களுக்கு எங்க இருக்கும்? எக்ஸாக்டா தமிழ்நாடு பக்கத்துல கீழே இருக்கும். இந்த ஸ்ரீலங்காவை பிரிக்கிறது எது? ஸ்ரீலங்காவை பிரிக்கிறது எதுன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் பாக் ஸ்ட்ரெயிட். இதுதான் உங்களுக்கு பாக் ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. see the location, பாக் ஸ்ட்ரெயிட். இந்த பாக் ஸ்ட்ரெயிட்ன்றது ஒரு நேரோ வாட்டர், அதாவது ஒரு நீளமான ஒரு நீர் சந்தி. இந்த நீர் சந்தியை தான் இங்கிலீஷ்ல வந்து ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவுக்கு பேர் பால்க், PALK. ஸோ இந்த பால்க் ஸ்ட்ரெயிட் தான் இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் தனித்தனியாக பிரிக்கிறது. இன்னொன்று இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் தனித்தனியாக பிரிக்குது, அது வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார். மேலே இருக்கிறது பாக் ஸ்ட்ரெயிட்டு, இதுக்கு கீழே இருக்கிறது கல்ஃப் ஆஃப் மன்னார், மன்னார் வளைகுடா. ஸோ மன்னார் வளைகுடாவும் பாக் ஸ்ட்ரெயிட்டும் இணைந்து ஸ்ரீலங்காவை இந்தியா கூட வந்து பிரிக்குது. இன்கேஸ் பாக் ஸ்ட்ரெயிட்டும் கல்ஃப் ஆஃப் மன்னாரும் இல்லாமல் இருந்தா ஸ்ரீலங்கா தமிழ்நாடு கூட சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள அந்த பாம்பன் பாலம் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ராமர் பாலம்னு சொல்றாங்கல்ல, அது கட்ட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. லேண்ட் பவுண்டரிங் கண்ட்ரி அது இருந்திருக்கும். ஃபினிஷ்டு. டோட்டலாக 8 ஸ்டேட்டு: பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டானு, பங்களாதேஷ், மியான்மர், நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா. இதுல லாங்கஸ்டா இந்தியாவுடைய பவுண்டரி ஷேர் பண்றது பங்களாதேஷ், ஷார்டஸ்டா இங்கிலாந்தோடைய பவுண்டரி இந்தியாவோட பவுண்டரி ஷேர் பண்றது ஆப்கானிஸ்தான். ஸோ லேண்ட் ஃப்ரான்டியர் ஓவர், லேண்ட் ஃப்ரான்டியர் டோட்டலா 15,200 கிலோமீட்டர். அது என்னென்ன ஏரியா கூட ஷேர் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ். வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ் இந்தியாவில் எது? இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக வாட்டரோட எல்லைகள் லேண்டில் எதெல்லாம் டச்சாக இருக்குது? அப்ராக்சிமேட்லி ஃப்ரம் குஜராத்து, மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால். ஓகே, ஸோ இந்த பார்ட்டு தான் கிட்டத்தட்ட 6,100 கிலோமீட்டர் இந்தியாவுடைய கோஸ்ட் லைன் பவுண்டரி. 6,100 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு 2 ஐலாண்ட் குரூப் இருக்கு. ஒரு ஐலாண்ட் குரூப் அந்தமான் அண்ட் நிக்கோபார், இன்னொரு ஐலாண்ட் குரூப் லக்ஷதீப் ஐலாண்ட் குரூப். ஸோ வெறும் கோஸ்ட் லேண்டுன்னு பார்த்தா, கோஸ்ட் லைன்னு பார்த்தா, கடற்கரை எல்லைகள்னு பார்த்தா அது 6,100 கிலோமீட்டர், 6,100 கிலோமீட்டர். ஆனால் அந்தமான் நிக்கோபாருக்கும் கோஸ்ட் லைன் இருக்கும், அட் த சேம் டைம் லக்ஷதீப்பும் கோஸ்ட் லைன் இருக்கும். ஸோ 2 ஐலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ கோஸ்ட் லைனு வித் ஐலாண்ட்ஸு 7,616.6 கிலோமீட்டர். 7,600, சாரி கைஸ், இது 500 வரும். 7,516.6 கிலோமீட்டர். இது டோட்டல் கோஸ்டல் லைன் ஆஃப் தி இந்தியா, இன்க்ளூடிங் லக்ஷதீப் அண்ட் அந்தமான் நிக்கோபார். ஆனால் ஒன்லி தீபகற்ப இந்தியா, இதை பெனின்சுலர் இந்தியாவில் இருக்க கோஸ்ட் லைன் பார்த்தா உங்களுக்கு 6,100 கிலோமீட்டர், அது மட்டும்தான் கவர் ஆகும். ஃபைன், ஓவர். அதிகபட்சம் கோஸ்ட் லைன் இருக்கிற ஸ்டேட்டு இல்லை யூனியன் டெரிட்டரி எதுன்னு கேட்டால் அது அந்தமான் நிக்கோபார், 1,962 கிலோமீட்டர். 1,962 கிலோமீட்டர். அதுக்கடுத்தது செகண்ட் ஸ்டேட் எதுன்னு பார்த்தா குஜராத். தேர்ட் ஸ்டேட் எதுன்னு பார்த்தா அதிகபட்சம் கடற்கரை எல்லையை ஷேர் பண்ணிக்கிறது தமிழ்நாடு தான் கவர் ஆகுது. தமிழ்நாடு வந்து ஆல் இண்டியா லெவலில் தேர்டு. ஆல் இண்டியா லெவலில் ஃபர்ஸ்ட் எதுன்னு கேட்டால் அது அந்தமான் நிக்கோபார். ஸோ கோஸ்ட் லைன் தமிழ்நாட்டுக்கு 1,076 கிலோமீட்டர், 1,076 கிலோமீட்டர். எங்கேருந்து உங்களுக்கு குமரியிலேருந்து கிட்டத்தட்ட திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் இது ஃபுல்லாக கவர் ஆகும். ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட் பெனின்சுலர் இந்தியா. இந்தியாவுக்கு லேண்ட் ஃப்ரண்டியர் பார்த்தாச்சு, அதுக்கு அடுத்தது வாட்டர் ஃப்ரண்டியர் பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஃபாலோட் பை பெனின்சுலர் இந்தியா. பெனின்சுலர் இந்தியானா தீபகற்ப இந்தியான்னு தமிழில் சொல்லுவாங்க. 3 பக்கம் கடல்கள் சூழ்ந்த எந்த பகுதியில் இருக்கோ அதை வந்து பெனின்சுலர் ரீஜன் சொல்லுவாங்க. இந்தியாவை நீங்கள் டோட்டலாக 4ஆக பிரிச்சுக்கோங்க. மேலே உங்களுக்கு லேண்ட் சர்ஃபேஸ் இருக்குது, கவர்டு பை த ஹிமாலயன் மவுண்டன் ரீஜன். அது கீழே உங்களுக்கு ஃபுல்லாக வாட்டர் பாடிஸ், 3 பக்கம் வாட்டர் பாடிஸ் தான் இருக்குது. ஈஸ்டர்ன் சைடு, வெஸ்டர்ன் சைடு, சதர்ன் சைடு. ஸோ இந்தியா இஸ் கால்ட் அஸ் எ பெனின்சுலர் இந்தியா. அதில் இந்தியாவோட சதர்ன் பார்ட்டில், இந்த பார்ட்டில் இருக்கிற இதான் சதர்ன் பார்ட்டு. திஸ் பார்ட் இஸ் சதர்ன் பார்ட். சதர்ன் பார்ட்டோடைய பவுண்டரியா நமக்கு இருக்கிறது இந்தியன் ஓஷன். ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட் ஈஸ்டர்ன் பார்ட்ல இருக்கிறது பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா. வெஸ்டர்ன் பார்ட்ல இருக்கிறது அரேபியன் சி. இது இந்தியாவோட பெனின்சுலர் இந்தியாவில் கவர் பண்ணிக்கிற பவுண்டரி லைன்ஸ். நெக்ஸ்ட் டெரிட்டோரியல் சி லிமிட்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி டெரிட்டோரியல் லிமிட் பார்த்தோம். டெரிட்டோரியல் லிமிட் மற்ற கண்ட்ரி கூட ஷேர் பண்ணியிருந்தா அதுக்கு நம்ம பவுண்டரி போட்டு வச்சிருப்பாங்க. இது மற்ற கண்ட்ரி கூட இந்த சி டெரிட்டோரியல் லிமிட் ஷேர் எல்லாம் பண்ணல.
இது ஃபுல்லா உங்களுக்கு வாட்டர் பாடி இருக்கும், கடற்கரை பகுதிகளா இருக்கும். இங்க உங்களுக்கு ஸ்ரீலங்காவும் இருக்கு. அடிக்கடி தமிழக மீனவர்கள் ஸ்ரீலங்காவுடைய ராணுவத்திட்ட நேவி கிட்ட மாட்டிக்கிறாங்க. அது மாட்டிக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா, வேர்ல்டு இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுமே ஒரு சி லெவல்ல வாட்டர் பாடி கிட்ட ஒரு டெரிட்டோரியல் லிமிட், ஒரு எல்லை வச்சிருப்பாங்க. கடற்கரை எல்லைன்னு ஒரு எல்லை வச்சிருப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடற்கரை எல்லை, இந்தியாவில் கடற்கரை எல்லாம் எங்க இருக்கோ அந்த எல்லை கரையில இருந்து கடல் வரைக்கும் 12 நாட்டிக்கல் மைல்ஸ் கவர் ஆகும். கடல்ல இருந்து இது கரை, இது ஃபுல்லா உங்களுக்கு கடல். கரையில இருந்து கடல் வரைக்கும் 12 நாட்டிக்கல் மைல்ஸ். இந்த 12 நாட்டிக்கல் லைன்ஸ் வந்து ஷிப்பிங் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. அது வந்து ஃபுல்லா கடல்ல வந்து நீளத்தை அளக்கிறது, லென்த்தை கால்குலேட் பண்றதுக்கு 12 நாட்டிக்கல் மைல்ஸ். 12 நாட்டிக்கல் மைல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 21.9 கிலோமீட்டர். அதாவது மரீனா பீச்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. மரீனா பீச்ல இருந்து 21.9 கிலோமீட்டர் கடல்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா நடந்து போனா அது வரைக்கும் தான் இந்தியாவோட எல்லை வரும். அதுக்கு அடுத்தது இன்டர்நேஷனல் வாட்டர் பவுண்டரியில வரும். இன்டர்நேஷனல் வாட்டர் பவுண்டரியில் இங்கே என்ன வேணாலும் பண்ணலாம், அது இந்தியா எதுவும் கேட்க முடியாது. ஆனால் இந்தியன் நேஷனல் வாட்டர் பவுண்டரியில் பண்ணால் இந்தியா கேட்கும். அது மாதிரி தான் இந்த ராமேஸ்வரம் மீனவர்கள்லாம் இந்த 12 நாட்டிக்கல் மைல்ஸை தாண்டியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறப்போ அது யாருடைய பவுண்டரியில் வந்துடுது? நாட்டிக்கல் மைல்ஸில் ஸ்ரீலங்காவோட பவுண்டரியில் வந்துச்சு. அதனால தான் ஸ்ரீலங்கன் ஆர்மியோட ஸ்ரீலங்கன் நேவி imprisoned the Indian fisherman or Tamil Nadu fisherman over. So 1 nautical mile is equal to 1.8 kilometer. So sea territorial limit 12 nautical miles வரைக்கும் extend ஆயிருக்கு. 12 nautical miles is equal to 21.9 kilometer. 1 nautical mile is equal to 1.8 kilometer. Finished. Over. Next நாம பார்க்க வேண்டியது boundary line. என்னென்ன boundary line இருக்குன்னு பார்த்துக்கலாம். என்னென்ன பவுண்டரி லைன் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ராட்க்ளிஃப் லைன் பார்க்கலாம். திஸ் ரீஜன் இஸ் கால்டு பாகிஸ்தான் ரீஜன். 14th 15th நைட் ஆகஸ்ட் இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் த பிரிட்டிஷ் இந்தியா. ஆங்கிலேய இந்திய அரசாங்கத்திலிருந்து 14/15 நைட்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே முஸ்லீம் மெஜாரிட்டி ரீஜனை பாகிஸ்தான் வேணும்ட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க முஸ்லீம் லீக் கட்சி. ஹிந்து மெஜாரிட்டி ரீஜனை நீங்கள் தனி கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு 2 டொமினியன்ஸ் வேணும், இண்டிபெண்டன்ஸ் கொடுங்க ஆனால் 2 நாடாக பிரித்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் ஜூன் 3 அன்னைக்கு மவுண்ட் பேட்டனு ப்ளஸ் இந்தியாவோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஜவஹர்லால் நேரு ப்ளஸ் பாகிஸ்தானோட ரெப்ரஸன்டேட்டிவ் முகமது அலி ஜின்னா, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்றாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் விட்றாங்கன்னா, 15th ஆகஸ்ட் 1947 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க போகிறோம். பட் ஒரே கண்ட்ரியாக இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கல, 2 கண்ட்ரியை டிவைட் பண்ணி தான் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க போகிறோம். அந்த இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும்னா அப்போ 2 கண்ட்ரி டிவைட் பண்ண போகிறாங்கன்னா அப்போ நாட்டோட எல்லைகளை பிரிக்கணும். அந்த நாட்டோட எல்லைகளை பிரிக்கிறதுக்காக சர் சிரில் ராட்க்ளிஃபே, சர் சிரில் ராட்க்ளிஃபே இவரோட தலைமையில் 2 பைஃபர்கேட்டிங் நாட்டு பிரிக்கிற எல்லை குழு ஒன்று செட் பண்ணாங்க. அந்த எல்லை குழு தான் 17th ஆகஸ்ட் 1947 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லை கோடை வச்சது. 17th ஆகஸ்ட் 1947 இந்தியாவுக்கு எல்லை கோடை பிரிச்சது. அந்த எல்லை கோடு பேர் தான் ராட்க்ளிஃபே லைன். ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற பவுண்டரி லைன் பேர் ராட்க்ளிஃபே லைன். திஸ் இஸ் த பவுண்டரி லைன் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ராட்க்ளிஃபே லைனு 17th ஆகஸ்ட் 1947 இது என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருக்கு. இதுக்கு அண்ணாண்டா இருக்கிறது பாகிஸ்தானு, இன்னாண்டா இருக்கிறது இந்தியா. அந்த பவுண்டரி லைன் பேர் வந்து ராட்க்ளிஃபே லைன்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைன். நெக்ஸ்ட், பாகிஸ்தானான ஒரு ஏரியாவை கேப்சர் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்றாங்க. பட் அஃபிஷியலாக அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ற வரைக்கும் அதை நம்ம அஃபிஷியல்னு எடுத்துக்க கூடாது. இந்த ஏரியா இது வந்து பிஓகேன்னு சொல்லுமா, பாகிஸ்தானுக்கு ஆக்குபைடு ரீஜன். இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு ரீஜனை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, அங்க ஒரு எல்லை வச்சிருக்காங்க. தட் இஸ் கால்டு லைன் ஆஃப் கண்ட்ரோல். பாகிஸ்தான் ஆக்குபைடு ரீஜனை லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் பவுண்டரி லைனு ராட்க்ளிஃபே லைனு. இந்த ராட்க்ளிஃபே லைனு எப்போ போட்டாங்கன்னா 1947 17th ஆகஸ்ட் இது ராட்க்ளிஃபே லைன் போட்டது. ஃபைன். நெக்ஸ்ட், இதனோட ஒட்டுமொத்த நீளம் 3000
நீளம் தேவையில்ல, அது அஃபிஷியலாக எதுவும் டிக்ளேர் பண்ணல. ஒட்டுமொத்த நீளம் அது அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணல, அது உங்களுக்கு இன்னமும் கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. ஸோ அதனால் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. ரேட்க்ளிஃப் லைனு 17th August 1947 போட்டாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதான் உங்களுக்கு லைனாக இருக்குது. இந்த லைன் நம்மளுக்கு கொடுத்தவரை சர் சிரில் ராட்க்ளிஃபே, அவரோட பேரில் இந்த லைனை சொல்கிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக், மேலே ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேலே லடாக் ரீஜனில் செர்டன் ஏரியாவை பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஏரியாவுக்கு ஒரு பவுண்டரி வச்சிருக்கோம். அந்த பவுண்டரி பேர் தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல். இதை உங்களுக்கு எல்ஓசின்னு காமனாக சொல்லுவாங்க. ஃபினிஷ். நெக்ஸ்ட் மெக்மோகன் லைன், MCMAHON ஸ்பேஸ் லைன், மெக்மோகன் லைன். இந்தியாவுக்கு சைனாவுக்கு உள்ள லைன் இதுதான். இந்த லைனை எப்போ வரையறுத்தாங்கன்னா 1914 இந்த லைனை போட்டிருக்காங்க. மெக்மோகன் லைனு இந்தியா அண்ட் சைனா, இதான் உங்களுக்கு இந்தியன் சப்கண்ட்ரி ரீஜன்ஸ், சைனா இந்த ஏரியாவில் இருக்கும். இது ஃபுல்லாக உங்களுக்கு மெக்மோகன் லைனில் வரும். ஓகே, ஏன் இந்த இடத்துல உங்களுக்கு பண்ணால் இங்கே நேபாள் வந்துடும், இங்கே பூட்டான் வந்துடும். ஸோ சரி, இது ஃபுல்லாக உங்களுக்கு மெக்மோகன் லைனு 1914 இந்த லைனை ட்ரா பண்ணியிருக்காங்க. பவுண்டரி லைனை பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி எப்படி பாகிஸ்தான் ரீஜனை இந்தியன் ரீஜனை பாகிஸ்தான் ஒரு ஏரியா கவர் பண்ணி வச்சிருக்கோ, அட் த சேம் டைம் சைனாவும் இந்தியாவுடைய பார்ட்டை கொஞ்சம் கேப்சர் பண்ணி வச்சிருக்கு. அந்த கேப்சர் பண்ணி வச்சிருக்கிற லேண்டுக்கு அவங்க ஒரு பவுண்டரி லைன் வச்சிருக்காங்க. அந்த பவுண்டரி லைன் பேர் வந்து LAC, ஆக்சுவல் லைன் ஆஃப் கண்ட்ரோல். பாகிஸ்தான் கேப்சர் பண்ணி வச்சிருக்க ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு லைன் பேர் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல். சைனா கேப்சர் பண்ணி வச்சிருக்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜனுக்கு பேர் வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட் டுரண்ட் லைனு. இந்த டுரண்ட் லைன் வந்து இது உங்களுக்கு இப்போ ஆப்கானிஸ்தான் ரீஜன் அண்ட் திஸ் ஒன் பாகிஸ்தான் ரீஜன். இந்த பாகிஸ்தான் ரீஜனுக்கும் ஆப்கானிஸ்தான் ரீஜனுக்கும் பவுண்டரி லைனாக இருக்கிறது பேர் தான் டுரண்ட் லைன். இந்த டுரண்ட் லைனு 1919 ட்ரா பண்ணியிருக்காங்க, பைஃபர்கேட் பண்ணியிருக்காங்க. எப்படி 1919 பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் இருக்க நிறைய டெரிட்டரிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அதனால பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்கான் கூட நிறைய போர் புரிஞ்சுங்க. கிட்டத்தட்ட 4 வார் நடந்திருக்கு. அந்த 4 வாரில் 4th ஆங்கிலோ ஆப்கான் வார் முடிகிறப்ப ஆப்கானிஸ்தான் கிங்கு கிட்ட பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு லைனை பிரிச்சாங்க, பவுண்டரி லைனை பிரிச்சாங்க. அந்த லைன் பேர் தான் டுரண்ட் லைன், DURRAND, டுரண்ட் லைன். பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான். ஆனால் 1947க்கு முன்னாடி, இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானும் உங்களுக்கு இந்தியாவில் தான் சேரும். அதை வந்து பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ பிஃபோர் 1947 டுரண்ட் லைன் இஸ் எ பவுண்டரி லைன் பிட்வீன் பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான். But after the independence 1947, Durand line is acting as a boundary line between Pakistan and Afghanistan. Clear-ஆ புரிஞ்சுக்கோங்க. Fine. Next, Purbachal, PURBACHAL, புர்பாச்சல். இதுக்கு இன்னொரு பேரு ஆபரேட்டிங் ஜீரோ லைன். இந்த புர்பாச்சல் ஆபரேட்டிங் ஜீரோ லைன்ன்றது என்னன்னா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் உள்ள பவுண்டரி லைன். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் உள்ள பவுண்டரி லைனு. ஏர்லியரா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் என்ன பவுண்டரி லைன் இருந்துச்சுன்னா ராட்க்ளிஃப் லைன் தான் இருந்துச்சு. ஏன்னா பங்களாதேஷும் பாகிஸ்தான்ல ஒரு பார்ட் இருந்துச்சு. பட் 1971 1971 வெஸ்ட் பாகிஸ்தான் கிட்ட இருந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் லிபரேட் ஆகி ஒரு செப்பரேட் கண்ட்ரியா ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த அப்படி ஒரு செப்பரேட் கண்ட்ரியா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இன்னொரு பவுண்டரி போட்டாங்க. அந்த பவுண்டரி பேர் தான் பூர்பாச்சல் பவுண்டரி லைன் ஆர் ஆபரேட்டிங் ஜீரோ லைன். The concept over Tropic of Cancer, India's land and water frontiers, next peninsular India, and next boundary lines, Ratcliffe, McMahon line, Durand line, Purbachal line. This is the most important points. இதை தாண்டி மோஸ்ட்லி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆல் ஓவர் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. இன்னும் பெண்டிங்கு நாம பார்த்துனே இருக்கலாம். இந்தியன் லொக்கேஷனில் நெக்ஸ்ட் டாபிக், இந்தியா இஸ் கால்ட் அஸ் அ சப் கான்டினென்ட். மற்ற கண்ட்ரிக்கோ இல்லை மற்ற கான்டினென்ட்டுக்கோ அப்படின்னு ஒரு பேர் கிடையாது. தமிழில் வந்து துணை கண்டம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சப்கான்டினென்ட் சொல்லுவாங்க. ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் ஏன் அந்த சப்கான்டினென்ட்ன்ற ஒரு அந்தஸ்து கிடைக்குது, அந்த கான்செப்டை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒன்லி இந்தியா இஸ் சப்கான்டினென்ட்னா அதில் இந்தியா கண்ட்ரி மட்டும் வராது. இந்தியா கூட மியான்மரு, பங்களாதேஷ், நேபாள், பாகிஸ்தானு, பூட்டானு, ஸ்ரீலங்கா. இந்தியா கூட இதுதான் இந்தியாவோட மேப்பு. ஒரு ரஃபாக ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கலாம். ஓகே, இங்கே பாகிஸ்தான், அதுக்கடுத்தது நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர். ஃபைன். நெக்ஸ்ட்டு ஸ்ரீலங்கா. சொல்லலாம், ரிப்பீட் பண்ணுறேன். மியான்மரு, பங்களாதேஷ், பூட்டானு, நேபாள், பாகிஸ்தானு, ஸ்ரீலங்கா, இந்தியா.
டோட்டலா இந்த 1 2 3 4 5 6 அண்ட் இந்தியா 7 இந்த 7 நாடும் சேர்ந்ததை ஒரு சப்கான்டினென்ட்னு சொல்றாங்க. ஏன் சப்கான்டினென்ட்னு சொல்றாங்கன்னா ஒரு கண்டத்துக்குரிய சிறப்பு அம்சங்கள், ஒரு கான்டினென்ட்டுக்கு என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கணுமோ அந்த அனைத்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸுமே எதுக்கு இருக்குன்னா இந்த இந்தியாவை சுற்றி இருக்கிற ஒரு சின்ன சின்ன நாடுகளுக்கெல்லாம் இருக்கு. அது என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்? ஃபிசியோகிராஃபி, ஹியூமனு, ஃபுட்டு, கல்ச்சரு, ஹெரிட்டேஜ், அவங்களோட கிளைமேட்டு, அவங்களோட மான்சூனு, ரெயின்ஃபால், எவ்ரிதிங் ஒரு கான்டினென்ட்டுக்கு என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த இந்தியாவோட அலைடு நேஷன்ஸான மியான்மர், பங்களாதேஷ், நேபாள், பாகிஸ்தான், பூட்டானுக்கும் ஸ்ரீலங்காவும் இருக்குது. அதனால இந்தியா இஸ் அ கால்ட் இஸ் அ சப் கான்டினென்ட். ஓவர், ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட் ஒன்று இந்தியா அண்ட் த வேர்ல்டு. இந்தியா வேர்ல்டில் எந்த லொக்கேஷனில் இருக்குது, ஏஷியாவில் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எப்படி மற்ற பார்ட் ஆஃப் த வேர்ல்டு கிட்ட இந்தியா ட்ரேடை ஷேர் பண்ணிக்கிறாங்க, அதாவது வர்த்தகம்லாம் வைக்கிறாங்கல்ல, இந்த வர்த்தகம் எப்படி எல்லாம் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ட்ரேட் வித் இந்தியாவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது பெனின்சுலார் இந்தியா. பெனின்சுலார் இந்தியா இங்கே அரேபியன் சீ இருக்கும், இங்கே பே ஆஃப் பெங்கால் இருக்குது. இது உங்களுக்கு இந்தியன் ஓஷன். அண்ட் திஸ் ரீஜன் அதான் என்னன்னு சொல்லணும்னா ஈஸ்டர்ன் கோஸ்ட்னு சொல்லுவாங்க, இது வெஸ்டர்ன் கோஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டு வெஸ்டர்ன் கோஸ்ட் இந்தியா ட்ரேடு பண்ணணும்னா ஒன்று பண்ணால் ஈஸ்டர்ன் கோஸ்ட்லேருந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு, ஈஸ்ட் ஏஷியாவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு ட்ரேட் பண்ணணும். அப்படி வெஸ்டர்ன் கோஸ்ட்லேருந்து இந்தியா ட்ரேடு பண்ணணும்னா யூரோப்புக்கு, ஆப்பிரிக்காவுக்கு, அதுக்கடுத்தது அரப் கண்ட்ரிஸ்க்கு ட்ரேட் பண்ணணும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் எ சென்ட்ரல் ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட், அதாவது ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் வெஸ்ட் ஏஷியாவுக்கும் சென்டரில் இந்தியா லொக்கேட் ஆகிருக்கு. அதனால இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வெஸ்டர்ன் கோஸ்ட்டும் இந்தியாவில் இருக்குது, ஈஸ்டர்ன் கோஸ்ட்டும் இந்தியாவில் இருக்குது. த்ரூ வெஸ்டர்ன் கோஸ்ட் வழியாக, அதாவது மேற்கு கடற்கரை பகுதி வழியாக அங்கே இருக்கிற போர்ட் இருக்கும். அதாவது வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் உங்களுக்கு என்ன போர்ட் இருக்குன்னா குஜராத்தில் கான்லா போர்ட்டு, மகாராஷ்டிராவில் மும்பை போர்ட்டு, கர்நாடகாவில் மேங்களூர் போர்ட்டு, கோவாவில் மர்மகாவ் போர்ட்டு, கேரளாவில் கொச்சின் போர்ட்டு, இது ஃபுல்லாக உங்களுக்கு வெஸ்டர்ன் கோஸ்ட் உள்ள போர்ட். இந்த போர்ட்டில் இருந்து வெஸ்ட் ஆப்பிரிக்காவுக்கு, ஆப்பிரிக்காவுக்கு, யூரோப்புக்கு, இந்த 3 கான்டினென்ட்டுக்கு மேஜராக ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு இவங்க எந்த ரூட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா சூயஸ் கெனாலை அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. எந்த ரூட்டை யூஸ் பண்ணுறாங்க? சூயஸ் கணவாய்னு சொல்லுவாங்க. இந்த சூயஸ் கெனாலை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த சூயஸ் கெனாலு எந்த 2 சீயை இணைக்குதுன்னா மெடிடேரியன் சி, மெடிடெரேனியன் சி வித் ரெட் சி. ஸோ மெடிடேரியன் சீக்கும் ரெட் சீக்கும் எந்த விதமான வாட்டர் கனெக்ஷன் கிடையாது, அங்கே லேண்டு தான் இருந்துச்சு. ஒன்ஸ் அப்பான் டைம் அட் த டைம் ஆஃப் லேட் 1500s என்ன பண்ணாங்கன்னா அந்த லேண்டை பைஃபர்கேட் பண்ணி பிரித்து அதை பள்ளம் தோண்டி வாட்டர் பாடி அதில் மூவ் பண்ணி ஒரு கெனாலை கிரியேட் பண்ணாங்க. அந்த கெனால் தான் சூயஸ் கெனால். இது முழுக்க ட்ரேடு பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணாங்க. இந்த சூயஸ் கெனால் வழியாக தான் யூரோப்புக்கு, ஆப்பிரிக்காவுக்கு ப்ளஸ் அதர் வெஸ்ட் ஆப்பிரிக்காவுக்கு வெஸ்டர்ன் கோஸ்ட்லேருந்து ட்ரேடு இந்தியா பண்ணின்னு இருக்கு. ஃபினிஷ்டா? அண்ட் நெக்ஸ்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட்லேருந்து இந்தியா ட்ரேடு யார் கூடலாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ட்ரேடு வித் வெஸ்ட் ஏஷியா, ஆஸ்திரேலியா, ஜப்பானு, சைனா. வெஸ்ட் ஏஷியா, ஆஸ்திரேலியா, ஜப்பானு, சைனா, இந்த கண்ட்ரிஸுக்கு, இந்த ரீஜன்ஸுக்கெல்லாம் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன டெரிட்டரிஸில் என்னென்ன போர்ட் இருக்குன்னா தூத்துக்குடி போர்ட்டு, அதுக்கடுத்தது சென்னை போர்ட்டு, எண்ணூர் போர்ட்டு, வைசாக் போர்ட்டு, பாராதீப் போர்ட்டு, அதுக்கடுத்தது ஹால்டியா போர்ட். இந்த போர்ட்லேருந்து வெஸ்ட் ஏஷியா, ஆஸ்திரேலியா, ஜப்பானு, சைனா ஈஸ்டர்ன் கோஸ்ட்லேருந்து ட்ரேட் பண்ணுறாங்க. த்ரூ எந்த வழியாக ட்ரேட் பண்ணுறாங்கன்னா மலாக்கன் ஸ்ட்ரெயிட் வழியாக ட்ரேட் பண்ணுறாங்க. எந்த வழி? மலாக்கன் ஸ்ட்ரெயிட். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரெயிட்னா நீர்ச்சந்தின்னு அர்த்தம், ஒரு நேரோ வாட்டர் பாடி. இந்த நேரோ வாட்டர் பாடி தான் ட்ரேட் பண்ணுறாங்க. எப்படி அந்த நீர்ச்சந்தி இருக்குன்னா சிங்கப்பூர்ன்ட்டு ஒரு ஏரியா இருக்குது, அதுக்கடுத்தது மலேசியா ஒரு ரீஜன் இருக்குது. இந்த சிங்கப்பூர் லேண்ட் மாஸுக்கும் மலேசியன் லேண்ட் மாஸுக்கும் சென்டரில் ஒரு வாட்டர் பாடி இருக்கும். இந்த வாட்டர் பாடி தான் மலாக்கன் ஸ்ட்ரெயிட்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டர் பாடி தான் மலாக்கன் ஸ்ட்ரெயிட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து ஒரு ஷிப்பு கிளம்புதுன்னா அது கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவை சுற்றினாலும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நடுவில் உள்ள சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் நடுவில் மலாக்கன் ஸ்ட்ரெயிட் இருக்குல்ல, அது வழியாக உள்ள நுழைஞ்சி அது ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு போயிட்டு ட்ரேடும் பண்ணுறாங்க. ஸோ ட்ரேட் ரூட் 2 ட்ரேட் ரூட், வெஸ்டர்ன் கோஸ்ட், ஈஸ்டர்ன் கோஸ்ட். வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் யார் கூட ட்ரேட் பண்ணுறாங்க? வெஸ்டர்ன் கோஸ்ட்டுக்குள்ள வெஸ்ட் ஏஷியா, ஆப்பிரிக்கா, யூரோப்பு. ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் சைனா, ஜப்பானு, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் ஏஷியா. வெஸ்ட்டில் த்ரூ சூயஸ் கனாலு, ஈஸ்டில் த்ரூ மலாக்கன் ஸ்ட்ரெயிட். ஸ்ட்ரெயிட்னா நீர் தஞ்சி, நேரோ வாட்டர்னு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. டாபிக் ஓவர்.
finished. And next, the most important topic all over the India, and this is purely question point. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு கேள்விப்படுங்க. அதாவது இது ஷார்ட்டாக ஐஎஸ்டின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் ஐஎஸ்டி? தட் இஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இந்த ஸ்டாண்டர்ட் டைமை எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டால்மி நம்மளுக்கு ஒரு இமேஜினரி லைன்ஸை கொடுத்துருக்காது. அந்த இமேஜினரி லைன்ஸை வச்சு தான் ஏரியாவை லொக்கேட் பண்ணுறதோ டைமை கால்குலேட் பண்ணுறது பண்ணுறோம். ஃபைன். டைமை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லைன் வந்து லாண்டிடியூனல் லைன்ஸ். ஸோ லாண்டிடியூனல் லைன்ஸு டு ஹெல்ப் த டைம். லாண்டிடியூனல் லைன்ஸ்னால் இதான் எர்த்துன்னு வச்சுக்கோங்க. இந்த எர்த்தில் வெர்டிக்கலாக போகிற லைன்ஸ் பேர் தான் லாண்டிடியூனல் லைன்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் சென்ட்ரலாக இருக்கிற லாண்டிடியூனல் லைன்ஸ், சென்ட்ரலில் இருக்கிற லாண்டிடியூனல் லைன்ஸு கிரீன்விச் மெரிடியன். சென்ட்ரலாக இருக்கிற லாண்டிடியூனல் லைன்ஸை கிரீன்விச் மெரிடியன். இந்த கிரீன்விச் மெரிடியன் லைன்ஸு இதுக்கு கிரீன்விச் மெரிடியன்லேருந்து ஈஸ்ட் சைடில் 180 லைன் இருக்கும், வெஸ்ட் சைடில் 180 லைன் இருக்கும். டோட்டலாக 360 லைன். டோட்டலாக லாண்டிடியூனல் லைன்ஸ் எத்தனைன்னா 360 லைன். இந்த லாண்டிடியூனல் லைன்ஸை வச்சு தான் நாம் டைமை கால்குலேட் பண்ணுறோம். நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க, லிசன் பண்ணிக்கோங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபைன். 360 லைன் இஸ் ஈக்குவல் டு 360 லைன். ஸோ 360 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 360 லைன்ஸ். ஸோ 360 லைன்ஸ்னா தான் அப்ராக்சிமேட்டாக அது 24 ஹவர்ஸ் ஆகும். அப்ராக்சிமேட்டாக 24 ஹவர்ஸ் ஆகும். இதான் எர்த்துன்னு வச்சுக்கோங்க. இந்த எர்த்தில் இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு. எர்த்து வந்து வெஸ்ட் சைட்லேருந்து ஈஸ்ட் சைடு ரொட்டேட் ஆகுது. வெஸ்ட் சைட்லேருந்து ஈஸ்ட் சைடு ரொட்டேட் ஆகுது. ஸோ வெஸ்ட் சைட்லேருந்து ஈஸ்ட் சைடு ரொட்டேட் பண்ணும்போது ஈஸ்டர்ன் பார்ட்டு சன்ரைஸு முன்னாடி இருக்கும், வெஸ்டர்ன் பார்ட்டு பின்னாடி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேர்ல்டோட சன்ரைஸு ஈஸ்டர்ன் பார்ட்டில் டாப் மோஸ்ட் எண்டில் இருக்கிறது பார்த்தா ஜப்பான். ஜப்பானில் தான் சன் ரைஸ் ஆகுது. ஜப்பான்லேருந்து இப்படியே சுற்றும் போது தான் அதுக்கு அடுத்தது சைனாவுக்கு வரும், அதுக்கு அடுத்தது ஈஸ்டர்ன் ஏஷியாவுக்கு வரும், அதுக்கு அடுத்தது இந்தியாவுக்கு வரும், அதுக்கு அடுத்தது பாகிஸ்தானுக்கு போகும். இப்படியே சுற்றிட்டு, அதாவது வெஸ்ட் சைட்லேருந்து ஈஸ்ட் சைடு சுற்றின போது இதை வந்து ஆன்டி கிளாக் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இப்படி சுற்றும் போது டோட்டலாக 360 டிகிரியை சுற்றி முடிக்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆகுது. அப்ராக்சிமேட்லி 24 ஹவர்ஸ் ஆகுது. இந்த 24 ஹவர்ஸ்னா அப்போ ஒரு டிகிரிக்கு எத்தனை நிமிஷம் எடுக்குன்னு பார்க்கலாம். ஃபைன். ஸோ 360 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 360 லைனு, அதாவது 24 ஹவர்ஸ். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பார்த்துன்னு இருக்கும். நெக்ஸ்ட், அப்போ 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 4 மினிட்ஸ். 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 4 மினிட்ஸ். இது வந்து 0 டிகிரி, 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரின்னு அப்படின்னு இங்கே இப்படி இன்க்ரீஸ் பண்ணே போகும். இது மாதிரி டோட்டலாக உங்களுக்கு 360 டிகிரி இருக்கும். ஸோ ஒரு டிகிரியிலேருந்து இன்னொரு டிகிரிக்கு, ஒரு டிகிரிலேருந்து இன்னொரு டிகிரிக்கு எர்த்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு 4 மினிட்ஸ் எடுக்குது. எத்தனை மினிட் எடுக்குது? 4 மினிட்ஸ் எடுக்குது. எப்படி இந்த 4 மினிட்ஸ் எடுக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஃபைன். டோட்டலாக 24 ஹவர்ஸ் இருக்குது. டோட்டலாக 24 ஹவர்ஸ். இந்த 24 ஹவர்ஸு 360 லைன்ஸ் இருக்குல்ல, 360 டிகிரி இருக்குது. ஓகே, இது நம்ம மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். 60 0 அடிச்சாச்சு. இந்த 6 அடிச்சிட்டோம். இங்கே 6 வந்துடும். இங்கே 6 இருக்குது, இங்கே 1, இங்கே 4. ஸோ டோட்டலாக 360 டிகிரிக்கு 24 ஹவர்ஸ்னா அப்போ 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 4 மினிட்ஸ். உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. கிளியரா? நெக்ஸ்ட்டு, அப்போ 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 4 மினிட்ஸ்னா அப்போ 1 ஹவருக்கு எத்தனை டிகிரி தேவைப்படுது? 1 ஹவருக்கு 15 டிகிரி தேவைப்படுது. ஸோ 1 டிகிரி டு 1 டிகிரி 4 மினிட்ஸு, இன்னொரு 1 டிகிரி டு 1 டிகிரி 4 மினிட்ஸு. அது போல் இந்த கிரீன்விச் மெரிடியன் 0 டிகிரிலேருந்து 15 டிகிரி வரைக்கும் 1 ஹவர், அடுத்த 15 டிகிரி 1 ஹவர், அடுத்த 15 டிகிரி 1 ஹவர். இது போல் 15 டிகிரி 1 ஹவர் 1 ஹவர்ன்ட்டு இன்க்ரீஸ் ஆகின்னு போயின்னு இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக ப்ளஸில் போகும், இந்த சைடு ஃபுல்லாக மைனஸ் ஆகும். ஏன்னா ஈஸ்டர்ன் பார்ட் தான் ஃபஸ்ட்டு ரொட்டேட் ஆகுது, அதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு வெஸ்டர்ன் பார்ட் ரொட்டேட் ஆகுது. அதனால தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. ஃபைன். நெக்ஸ்ட்டு, ஒரு டிகிரிலேருந்து இன்னொரு டிகிரிக்கு உள்ள டிஃப்ரென்ஸ், ஐ மீன் டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து 111 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 111 கிலோமீட்டர். ஸோ இது வந்து காமன் டாபிக். இந்த காமன் டாப்பிக்கில் மொத்தமான லாண்டிடியூனல் லைன்ஸை வச்சு தான் நாம் டைமை கால்குலேட் பண்ணுறோம். டோட்டல் லாண்டிடியூனல் லைன்ஸு 360 லைன்ஸு. ஏன்னா 360 டிகிரி இருக்குது. இந்த 360 லைன்ஸு 360 டிகிரி இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி 24 ஹவர்ஸ். இந்த 24 ஹவர்ஸை நம்ம மினிட்டு கன்வெர்ட் பண்ணால் 360 டிவைட் பை 24 into 60, அதை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 4 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ 1 டிகிரி டு 1 டிகிரி எர்த்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு 4 மினிட்ஸ் எடுக்குது. அது அப்ராக்சிமேட்டாக இல்லை, ஐ மீன் அக்யூரேட்டாக பார்த்தா 15 டிகிரி அது கிராஸ் பண்ணணும்னா அதுக்கு 1 மணி நேரம் எடுக்கும். எதுக்கு? எர்த்துக்கு. ஃபைன். ஸோ 1 டிகிரி டு 1 டிகிரி எத்தனை கிலோமீட்டர்னா 111 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம எதுக்கு வரோம்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு வரோம். இது காமன் டைம் கால்குலேட்டிங் பார்ட்டு. நெக்ஸ்ட் வைக்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இந்திய திட்ட நேரம்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். லாண்டிடியூனல் லைன்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுறோம், நாம் ஒரு டைமை கால்குலேட் பண்ணுறோன்னு சொல்லலாம். லாண்டிடியூனல் லைன்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 68 டிகிரி
7 டேஷ் ஈஸ்ட்ல இருந்து இங்க அருணாச்சல பிரதேஷ்ல 97 டிகிரி 25 டேஷ் ஈஸ்ட். இதுதான் உங்களுக்கு பாக்குறீங்களா? இது 68 டிகிரி 7 டேஷ் ஈஸ்ட் குஜராத்தில் ஸ்டார்ட் ஆகுது டு 97 டிகிரி 25 டேஷ் ஈஸ்ட் அருணாச்சல பிரதேஷ்ல போய் எண்ட் ஆகுது. ஸோ இங்க இருந்து இங்க அப்ராக்சிமேட்லா எத்தனை டிகிரி டிஃபர் ஆகுதுன்னா 29 டிகிரி 18 டேஷ் டிஃபர் ஆகுது. இந்த 29 டிகிரி 18 டேஷ் 1 டிகிரி டு 4 மினிட்ஸ். அப்போ 29 டிகிரி 80 டேஷ்ன்றது அக்யூரேட்டா பார்த்தா 1 மணி நேரம் 57 நிமிஷம் 12 செகண்ட். 1 hour 57 minutes 12 seconds. அப்ராக்சிமேட்லி 2 hours டிஃபர் ஆகுது. அதாவது அருணாச்சல பிரதேஷ்ல காலைல 4 மணிக்கு வெடியுதுன்னா அப்படின்னா குஜராத்தில் எத்தனை மணிக்கு வெடியும்? 2 மணி நேரம் லேட்டரா தான் வெடியும். அதாவது 2 மணி நேரம் லேட்டர்னா உங்களுக்கு எப்படின்னு சொல்லலாம்னா அருணாச்சல பிரதேஷ்ல 4 மணிக்கு டான் சன்ரைஸ் ஆகுதுன்னா குஜராத்தில் 6 மணிக்கு தான் சன்ரைஸ் ஆகும். ஒரே நாட்டுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, இப்படி ஒரு டைம் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாதுனால என்ன பண்ணாங்கன்னா இந்த டைம் டிஃபரன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு டு அவாய்ட் டைம் டிஃபரன்ஸ் IST வாஸ் கால்குலேட்டட். இந்த டைம் டிஃபரன்ஸ் டிகிரி டிஃபரன்ஸ் ஆகிறதுனால டைம் டிஃபரண்ட் ஆகுது. இந்த டைம் டிஃபர் ஆனால் ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கும் உள்ள குழப்பங்கள் ஒரு கான்ட்ரவர்ஷியல் வரும். எதுக்கு அங்கே 2 மணி நேரம் முன்னாடி வெடியுது, இங்கே 2 மணி நேரம் பின்னாடி வருது? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறதால கூட அந்த டைம் டிஃபரன்ஸ் செட் ஆகாது. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா இந்த டைம் டிஃபரன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை கால்குலேட் பண்ணாங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை எதுக்காக கால்குலேட் பண்ணாங்க? அது டைம் டிஃபரன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல எதுனா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு சென்ட்ரல் லாண்டிடியூடல் லைன்ஸை நம்ம செட் பண்ணலாம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு சென்ட்ரல் லாண்டிடியூடல் லைன்ஸை செட் பண்ணு, அதை தான் நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் மெரிடியன்ட்டு முடிவு பண்ணணும்னு பார்த்தாங்க. ஸோ அதனால இந்தியன் சென்ட்ரல் ஸ்டாண்டர்ட் மெரிடியன், இது இந்தியா, ஓகே. இங்க குஜராத், இது அருணாச்சல் பிரதேஷ், 2 பேருக்கும் 2 hours டிஃபரன்ஸ் ஆகுது. இந்த டிஃபரன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக 1947 பீரியட்ல ஒரு சென்ட்ரல் ஸ்டாண்டர்ட் மெரிடியனை எடுத்தாங்க. தட் இஸ் கால்டு இந்தியன் சென்ட்ரல் ஸ்டாண்டர்ட் மெரிடியன். அது எக்ஸாக்டா எத்தனை டிகிரினா 82 டிகிரி 30 டேஷ். 82 டிகிரி 30 டேஷ். 30 டேஷ் ஈஸ்டா வெஸ்டான்னு பார்த்தா இது ஈஸ்ட். ஏன்னா இந்தியாவோட லொகேஷன் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், அது லாண்டிடியூட்ல ஈஸ்ட்ல வரும். இந்த 82 டிகிரி 30 டேஷ் இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் இஸ் 82 டிகிரி 30 டேஷ் ஈஸ்ட் லாண்டிடியூட். இந்த லைனு எந்த ஏரியாவில் பாஸ் ஆகுதுன்னு பார்த்தா உத்தரப்பிரதேஷ்ல அலகாபாத்னு ஒரு ரீஜன் இருக்கு. அந்த அலகாபாத்ல மிர்சாப்பூர்ன்ட்டு ஒரு ஏரியா இருக்கு. அந்த அலகாபாத்ல மிர்சாப்பூர்னு ஏரியா இருக்கு. இந்த மிர்சாப்பூர் ஏரியா அலகாபாத்ல இருக்கு, அலகாபாத் உத்தரப்பிரதேஷ் இருக்கு. இந்த ஏரியாவை கட்டாயி தான் இந்த சென்ட்ரல் ஸ்டாண்டர்ட் மெரிடியன், அதாவது இந்தியன் சென்ட்ரல் மெரிடியன் பாஸ் ஆகுது. இதை நம்ம ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிறோம். இந்த இந்தியன் சென்ட்ரல் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் இதெல்லாம் தமிழில் வந்து தல நேரம்னு சொல்லுவாங்க. இந்திய திட்ட நேரம் அல்லது தல நேரம். இந்த இந்திய திட்ட நேரம் தல நேரமானது GMT டைமை விட GMT பிளஸ் 5 hours 30 minutes GMT டைம், கிரீன்விச் மீன் டைம். GMT டைம்னா கிரீன்விச் மீன் டைம். இந்த லாண்டிடியூட் 0 டிகிரி இருக்குல்ல, அதை தான் வந்து GMTன்னு சொல்லுவாங்க, கிரீன்விச் மீன் டைம். 0 டிகிரி இல்லை 0 hour 12 மணி. அதை விட 5.5 மணி நேரம் முன்னாடி இருக்கு. அதான் ரிப்பீட் பண்றேன். இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் இஸ் 82 டிகிரி 30 டேஷ் ஈஸ்டர்ன் லாண்டிடியூடு பாஸ்டு த்ரூ மிர்சாப்பூர். பாஸ்டு த்ரூ மிர்சாப்பூர். மிர்சாப்பூர் பாஸ் பண்ணி போயின்னு இருக்கு. பாஸ் பண்ணி அது அலகாபாத்ல இருக்கு. பாஸ் மிர்சாப்பூர். அப்புறம் அது பாஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் எந்தெந்த அது எந்த லொகேஷன் டைம் எவ்வளோ ஆகும்னு பார்த்தா ஒட்டு மொத்தமாக இந்தியாவால் அக்செப்ட் பண்ணிக்க டைம் இந்த 2 மணி நேரத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக காமனாக மிர்சாப்பூரில் லைனை கிராஸ் பண்ணிட்டு அதை அக்செப்ட் பண்ணுற டைம் வந்து 5 hours 30 minutes. 5 hours 30 minutes. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றீங்கன்னா உங்களுக்கு 82 டிகிரி 30 டேஷ் இருக்கா, இந்த 82 டிகிரி 30 டேஷ் எப்படி எடுத்துலாம்? 15 டிகிரி 1 hour, 15 டிகிரி 1 hour, 15 டிகிரி 1 hour, 15 டிகிரி 1 hour, 15 டிகிரி 1 hour. ஸோ 15 டிகிரி 1 ஹவர்னா டோட்டலாக 75 டிகிரி வந்துருச்சு. அப்படின்னா 75 டிகிரிக்கு உங்களுக்கு எது வந்துச்சு? 5 hours வந்துருச்சு. இன்னும் நம்மளுக்கு 8 டிகிரிக்கு என்ன வரும்? ஒரு 7.5 டிகிரி வரும் ஆஃப். அப்படின்னா 30 minutes வந்துடும். கிளியரா? ஸோ இதுதான் 5 hours 30 minutes GMT விட நம்ம முன்னோக்கி இருக்கோம். அதாவது ahead of the GMT. IST is 5 hours 30 minutes ahead of Greenwich Mean Time. Over. Next, இந்த 82 டிகிரி 30 டேஷ் ஈஸ்ட் லாண்டிடியூடு எந்தெந்த ஸ்டேட்ஸை இந்தியாவில் கிராஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ் கிராஸ் பண்ணுது, அதுக்கடுத்து ஒரிசா,
மத்திய பிரதேஷ், சாரி ஒரிசாவுக்கு அடுத்தது மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், அதுக்கு அடுத்தது உத்தரப்பிரதேஷ். இந்த 4 ஸ்டேட் வச்சுக்கோங்க. ஆந்திர பிரதேஷ், ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ். இந்த 5 ஸ்டேட்டையுமே 82 டிகிரி 30 டேஷ் கிராஸ் பண்ணி போகுது. அது செப்பரேட்டா இல்ல அக்யூரேட்டா ஒரு ஏரியான்னு கேட்டா மிர்சாப்பூர், அலகாபாத்னு சொல்றேங்க. 1947 இருந்து 1947 இருந்து ஒட்டுமொத்த இந்தியா இந்த ஐஎஸ்டி டைமை தான் ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இண்டிபெண்டன்ஸ்க்கு அடுத்தது தான் இந்த பக்காவான ஒரு அக்யூரேட் டைம், ஒரு ஸ்டாண்டர்ட் மெரிடியனை எடுத்துக்கின்னு ஐஎஸ்டின்ட்டு ஒரு டைமை ஜிஎம்டி பிளஸ் 530 ஹவர்ஸா ஃபாலோ பண்ணிருக்குது. என்ன கால்குலேஷன், எப்படி அந்த டிஃபரன்ஸ் வச்சு ஏன் இந்த செட் பண்ணி வச்சிருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்ல பாஸ் ஆகுது, என்ன ஏரியாவில் பாஸ் ஆகுது, 100% கிளியரா சொல்லிட்டேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் லொகேஷன் இல்ல இந்திய அமைவிடத்துல லாஸ்ட் டாபிக் சேனல்ஸ். சேனல்ஸ்னா ஒன்றும் இல்லை, தமிழில் வந்து ஜலசந்தின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன ஜலசந்தின்னு பார்க்கலாம். சேனல்ஸ்ன்றது இங்கே லாட்டிடியூட் லைன்ஸ், இது எர்த்துன்னு வச்சுக்கோங்க. எர்த்தில் உங்களுக்கு என்ன போகும், கிட்டத்தட்ட 181 லாட்டிடியூடல் லைன்ஸ் போகுது. 181 லாட்டிடியூட் லைன்ஸ். இந்த 181 லாட்டிடியூடல் லைன்ஸில் அச்சரேகையில் எந்தெந்த லைன்ஸ் எல்லாம் சில பகுதியை பைஃபரிகேட் பண்ணுது, பிரிக்குது, அதுதான் உங்களுக்கு சேனல்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு 10 டிகிரி சேனல். ஃபஸ்ட்டு என்னது, 10 டிகிரி சேனல். 10 டிகிரி சேனல்லாம் உங்களுக்கு என்ன வரும், இங்கே இது ஈக்குவட்டார் 0 டிகிரி வந்துடும். இது உங்களுக்கு அப்போ 1 2 3 4 இங்கே 10 டிகிரி சேனல். இந்த 10 டிகிரி சேனல்ன்றது இந்த 10 டிகிரி சேனல் இல்லை 10 டிகிரி கணவாய்னு சொல்லுவாங்க. இந்த 10 டிகிரி கணவாய்ன்றது அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலண்டில் இப்படி ஸ்ட்ரைட்டாக போகுது. ஸ்ட்ரைட்டாக பண்ணி அந்தமானையும் நிக்கோபாரையும் 2 பாதியாக பிரிக்குது. அந்தமானையும் நிக்கோபாரையும் 2 பாதியாக பிரிக்குது. ரிப்பீட் பண்ணுறேன். 10 degree channel separates Andaman and Nicobar into 2 equal halves. Finished. Next 9 degree channel. 9 degree channel ஒரு latitudinal lines தான். ஓகே, அந்த 9 degree channel உங்களுக்கு இந்தியாவில் இன்னொரு குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் இருக்கு. அந்த குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் பேர் வந்து லக்ஷதீப் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் சொல்றாங்க. அந்த லக்ஷதீப் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸை இதுக்கு முன்னாடி வந்து மினிகாய்னு ஒரு தனி ஐலண்ட்ஸ் இருக்கு. இந்த 9 degree சேனல்ன்றது மினிகாய் ஐலாண்டு குரூப்பையும் லக்ஷதீப் ஐலாண்டு குரூப்பையும் தனித்தனியா பிரிக்குது. 9 degree சேனல் மினிகாய் ஐலாண்டு குரூப்பையும் லக்ஷதீப் ஐலாண்டு குரூப்பையும் தனித்தனியா பிரிக்குது. ஃபினிஷ்ட். அதுக்கு அடுத்தது 8 degree சேனல். நெக்ஸ்ட் 8 degree சேனல். இது உங்களுக்கு லக்ஷதீப் ஐலாண்டு குரூப் இருக்கும், இந்த இந்தியன் சப்கண்ட்ரி ரீஜன்ஸ் இருக்கும். இது லக்ஷதீப் ஐலாண்டு குரூப். இங்க நான் உங்களுக்கு ஆல்ரெடி வேர்ல்டு மேப் போடுற பார்த்தா மால்தீவ்ஸ் கண்ட்ரி இங்க இருக்கும். ஸோ இந்த லக்ஷதீப் ஐலாண்டு குரூப்புக்கும் மால்தீவ்ஸுக்கும் சென்ட்ரா பாஸ் ஆகுறது தான் உங்களுக்கு 6 degree சேனல். சென்ட்ரா பாஸ் ஆகுறது 6 degree சேனல். ஸோ சாரி, சென்ட்ரா பாஸ் ஆகுறது 8 degree சேனல். ஹென்ஸ் 8 degree சேனல் செப்பரேட்ஸ் லக்ஷதீப் ஃப்ரம் மால்தீவ்ஸ். செப்பரேட்ஸ் லக்ஷதீப் ஃப்ரம் மால்தீவ்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு 6 degree சேனல். 6 degree சேனல் உங்களுக்கு எங்க கட் ஆகும்னா, as already told, இங்க அந்தமான் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் இருக்கு. அந்தமான் குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் உடைய சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் நிக்கோபார்ல இருக்கிற இந்திரா பாயிண்ட் அப்படின்னா பிக்மேலியன் பாயிண்ட்னு சொல்லியிருக்கேன். அந்த பிக்மேலியன் பாயிண்ட்டுக்கும் கீழே இருக்கிறது ஒரு கண்ட்ரி இருக்கு. அந்த கண்ட்ரி பேர் இந்தோனேஷியா. ஸோ இந்த அந்தமான் குரூப்புக்கும் இந்தோனேஷியாவுக்கும் சென்ட்ரல்ல போறதான் 6 degree சேனல் இல்ல 6 degree கணவாய் ஜலசந்தி. ஹென்ஸ் 6 degree சேனல் செப்பரேட்ஸ் இந்திரா பாயிண்ட் பிராக்கெட்ல கார் நிக்கோபார்னு போட்டுக்கோங்க ஃப்ரம் தி இந்தோனேஷியன் கண்ட்ரி. ரிப்பீட் பண்றேன். சப்கான்டினென்ட் இந்தியா ஏன் சப்கான்டினென்ட் சொல்றாங்கன்னு பார்த்தாச்சு. அடுத்தது இந்தியாவுக்கு வேர்ல்டுக்கு எப்படி ட்ரேட் ரூட்னு பார்த்தோம். அடுத்தது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பார்த்தோம். ஜிஎம்டியை விட 5 hours 30 minutes அஹெட்டா இருக்கும். அந்த லாஸ்டா பார்த்தது சேனல்ஸ் பார்த்தோம். 10 degree சேனல், 9 degree சேனல், 8 degree சேனல், 6 degree சேனல். 10 degree சேனல் அந்தமானையும் நிக்கோபாரையும் பைஃபர்கேட் பண்ணுது. 9 degree சேனல் லக்ஷதீப் மினிகாயும் பைஃபர்கேட் பண்ணுது. 8 degree சேனல் மால்தீவ்ஸ் லக்ஷதீப் பைஃபர்கேட் பண்ணுது. 6 degree சேனல் அந்தமான் நிக்கோபார்ல இந்திரா பாயிண்ட்டையும் இந்தோனேஷியாவும் பிரிக்குது. தீஸ் சேனல்ஸ் ஆர் நத்திங் பட் latitudinal lines ஃபார் அவர் இமேஜினரி பர்பஸ். இதை நாம பிரிக்குதுன்னு சொல்லிக்கிறோம். ஓகே, this is the complete information about the Indian location. It covers all over the NCERT book, TNPC book and other books. இது நீங்க கம்ப்ளீட்டா நான் என்ன கொடுத்தனோ ஸ்கிப் பண்ணாம பிரிச்சு மேஞ்சிங்கன்னா 100% எந்த क्वेश्चन வந்தாலும் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். Fine, see you on my next session. Bye.